ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2021ல ரிலீஸ் ஆன பியாண்ட் ஈவில் என்ற ஒரு கொரியன் டிடெக்டிவ் சீரிஸோட இப்போலாம் வண்டி டாப் கியர்ல போக ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் ரெண்டு எபிசோட் தான் அடிச்சு நொறுகுறோம். ஸோ 13, 14 2 எபிசோடையும் ஒரே வீடியோல பாத்துட போறாங்க. இன்ட்ரோ இல்லாம ஸ்ட்ரிக்டா வீடியோக்குள்ள போற செக்மெண்ட்டை வீடியோவோட டியூரேஷன் லைன்ல கொடுத்துருங்க. வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இன்ட்ரோ அவசியம் வேணும்னு நட்டம் புட்டிக்கிறவங்களுக்காக பொண்ணு 2 எபிசோட்ல நம்ம இன்னெல்லாம் பத்தோன்றத பத்துருமா? சும்மா சும்மா ஓகே. போன 2 எபிசோட்ல நம்ம என்னங்க பார்த்தோம்? இந்த சீரியல் கில்லர் செத்தாலும் அவன் கதை சரசமாவே போயிட்டு இருக்கு. அவன் தானா சாகல, அவன் தற்கொலை பண்ணிக்க யாரோ அவனு தூண்டி இருக்காங்க. ஒருவேளை அது சீஃபா இருக்குமோ? ஏன்னா அவர் தானே அன்னைக்கு நைட்டு முஞ்சு ஸ்டேஷனுக்குள்ள போனாரு அப்படின்னு நம்ம நினைச்சா கடைசியில அந்த சீஃபையே அவனை கொன்னுட்டான். அட எவன் தான்ப்பா இந்த வேலையை பாக்குறான்ற இன்வெஸ்டிகேஷன் போடுறப்போ கத்திரிக்காய் மூத்தி கடைக்கு வந்த கதையா? கில்லரோட சாவுக்கு காரணமானவனும் சீஃபோட சாவுக்கு காரணமானவனும் அவளை ஏன் 20 வருஷத்துக்கு முன்னால சீனியர் தங்கச்சியோட சாவுல சம்பந்தப்பட்டவனும் எல்லாமே ஒரே ஆள் தான். அது அந்த சிஇஓ. ஆனா அவன் அவனோட சொந்த விருப்பு வெறுப்புக்காக இது பண்ணலங்க. அவனுக்கு முஞ்சுன்ற ஊர்ல அவனோட ரீடெவலப்மெண்ட் பிளான் நடக்கணும். அதுக்கு யாரெல்லாம் காக்கா பிடிச்சி யாருக்கெல்லாம் ஃபேவர் பண்ணி கொடுத்தா அது நடக்குமோ அவங்களுக்காக தான் பண்ணான். ஃபர்ஸ்ட் பொலிட்டீஷியன். அந்த அம்மா எதுக்காக சிஇஓ உதவிக்காக கூப்பிட்டுச்சு? அதுவுமே நமக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தானே. 20 வருஷத்துக்கு முன்னால சீனியர் தங்கச்சி அடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணது இன்ஸ்பெக்டர் தான். அதை ஊருக்கு தெரியாம மறைக்க பொலிட்டீஷியன் சிஇஓ கிட்ட உதவியை கேட்டு ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எல்லாம் மாத்தி அதுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ முஞ்சு ஸ்டேஷனோட எம்சியா இருக்கட்டும், டீம்மேட் ஒன்னா இருக்கட்டும், சிஇஓவா இருக்கட்டும், இவங்களுக்கு லஞ்சமா காசுக்கு பதில் அதோட லேண்ட பாதி விலைக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துச்சா? அது சீனியருக்கு தெரிய வந்ததுங்க. 20 வருஷமா இவங்களுக்கு எல்லாம் லஞ்சம் கொடுத்துட்டு இருக்கனா அப்ப இதோட பையன் என்னமோ ஒண்ணு பண்ணிருப்பானோ? அவன் வேற அடிக்கடி நான் ஒரு மானடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன்னு மென்டல் மாதிரி சுத்திட்டு இருப்பான். அப்ப அவனே தாண்டான அவனை புடிச்சு உழுகிறப்போ இத்தனை வருஷமா நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லாத அவனுக்கு சீனியர் அந்த கேஸ் டீடைல்லாம் சொல்ல ஞாபகம் வந்துருச்சு. நான் தான் அவன் தங்கச்சியை ஏத்தனன்னு ஒத்துக்கிட்டான். ரைட்டுப்பா, கேஸ் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சா அதுக்கப்புறம் தானே பெரிய ட்விஸ்டே. என்னதான் இன்ஸ்பெக்டர் சீனியர் தங்கச்சி மேல காரை ஏத்தி இருந்தாலும் இவன் இதை பண்றதுக்கு முன்னாலேயே உயிரோட இந்த சீனியர் தங்கச்சி மேல காரை ஏத்துனது யாரு? ஜூனியரோட அப்பாவான டிசி. அந்த ஆள் வேற இப்ப கமிஷனர் ஆக போறான். நான் தான் அந்த தப்ப பண்ணேன்னு அவனா வாயை திறக்காம அந்த உண்மையை வெளியே கொண்டு வர எவிடன்ஸே இல்லைங்க. சோ இந்த உண்மையை நம்ம ஆளுங்க எப்படி கண்டுபிடிக்க போறாங்க? அதைத்தான் இந்த 2 எபிசோட்ல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போயிடுவாங்களா? வாங்க. 13வது எபிசோட ஓபன் பண்ணா அக்டோபர் 14, 2000ல நடந்த ஒரு பிளாஷ்பேக்ல இருந்து கதை ஆரம்பிக்குது. அதாவது சீனியரோட தங்கச்சி காணா போனது அக்டோபர் 15 அதிகாலையிலயா? அதுக்கு முதல் நாள் நைட் நடந்த பிளாஷ்பேக் இது. இப்ப டிசியா இருக்கவன் அந்த டைம்ல முஞ்சு ஸ்டேஷனோட சீஃபா இருந்தான் இல்லீங்களா? சோ டிசி ஒரு ரெஸ்டாரண்ட் போறாங்க. அங்க ஏற்கனவே டிசிக்காக சிஇஓவும் பொலிட்டீஷியனும் வெயிட்டிங்ல இருக்காங்க. சோ டிசி அங்க என்ட்ரி போட்டதும் சாரே கோடி கும்பிடு சாரி உங்களுக்கு. நீங்க மட்டும் இந்த ஊரோட லேண்ட் ஓனர்ஸ் எல்லாம் அடக்கி ஆஃப் பண்ணலனா என்னால அவனுங்கள்ட்ட இருந்து லேண்டை அடிச்சு புடிங்கிருக்கவே முடியாது. தப்பு நடந்தாலும் அதை கண்டுக்காம நீங்க பண்ண ஊழல்னால தான் எனக்கு இது சாத்தியமாச்சு. ரீடெவலப்மெண்ட் நடந்தா எனக்கு மட்டுமா லாபம்? பொலிட்டீஷியன், உங்க ஊரு ரீடெவலப்மெண்ட் ஆகிறத வச்சு இதையே பிரச்சாரம் பண்ணி பாலிடிக்ஸ்குள்ள வந்தீங்க, அடிச்சு தூக்கிடலாம். சோ சந்தோஷமா இருக்கேன் சாரி. லைட்டா சரக்க போடுங்கன்னு டிசிக்கு சரக்க ஊத்துறான். ஏன்பா எனக்கு வேணாம்ப்பா, நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப், திரும்ப காரை ஓடிட்டு அவ்வளவு தூரம் போனோம், என்ன ஆளை விடு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு டிசி கிளம்பினாலும் சிஇஓ விட்டா மாட்டான். சார் உங்களுக்கு அந்த பிட்டிங்கை பத்தி தெரியும்ல? ஏலம், ஏதோ ஒரு ஏலத்தை பத்தி பேசுறான். நீங்க பண்ண ஃபேவருக்கெல்லாம் காசு வேணாம், ஆனா உங்க சொந்தக்கார ஆயில் கம்பெனி மட்டும் என் கம்பெனியோட பார்ட்னர் போட்டு சம்பாதிக்கணும்னு நம்ம வெளி உலகத்துக்கு கணக்குக்காக தானே ஏலத்தை வச்சோம். நீங்க சொன்ன மாதிரி உங்க சொந்தக்கார ஆயில் கம்பெனியை என் கூட பார்ட்னரா சேர்த்துக்கிட்டேன்ல, உங்களுக்காக நான் அவ்வளவு பண்ணிருக்கேன். ஏன் என்ன மாதிரி ரவுடி பையெல்லாம் சரக்கு ஊத்துனா குடிக்க மாட்டீங்களா? பொண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம், மண்ணுக்குள்ள மண்ணாயிட்டோம், இன்னமும் அடம் முடிச்சா எப்படி சார் அப்படின்னு அவன் டிசியை கொஞ்சம் வெறுப்பேத்துறான். பொலிட்டீஷியனும் சார் ஒரு கிளாஸ் தானே அச்சு விடுங்க ஒன்னும் ஆகாது பாத்துக்கலான்னு சொல்லி கட்டாயப்படுத்தி டிசிக்கு சரக்கு ஊத்தி கொடுத்துறானுங்க. அந்த ஆளும் சரக்கு லபக்குன்னு குடிச்சிட்டான். இந்த டைம்ல எல்லாம் சிஇஓ ஏதோ ஒரு கராத்தே கிளாஸ் போறான் போல. அந்த கராத்தே கிளாஸ் மாஸ்டரோட பொண்ணு தாங்க லேடி காப் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். இன்னும் அந்த பொண்ணு கிட்ட லவ் சொல்லல. ஆனா அவ கண்ணு இருக்குல்ல, கண்ணு இன்னா கண்ணுடா, சீலிங் மேல ஒட்ட வச்ச சவுப்பு லைட் மாதிரி பார்த்ததும் மெர்சல் ஆயிட்டேன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணாம விடவே மாட்டாங்க அப்படின்னு காதல் கதையா பேசி அறுத்து தள்ளிட்டு இருக்கான். இந்த கேப்ல டிசி சரக்கு எடுத்து குடிச்சுக்கிட்டே இருக்கான். அதோட சீனை கட் பண்ணிட்டு பிரசன்ட்டுக்கு வந்தாங்க. லேடி காப்போட பார்ட்னரான குண்டு போலீஸ் 2 பேரும் ஹெட் குவார்டர்ஸோட கார் பார்க்கிங்ல ஒரு கார்ல உட்காந்து யாரையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. வேற யாரையும் இல்ல, சிஇஓ தான். போன எபிசோட்ல நம்ம பார்த்தோம்ல, சிஇஓட கார் நம்பரை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே கார் இங்கேயும் நிக்குது. உள்ள சிஇஓ தான் உட்காந்துருக்கான். இப்ப கேள்வி, அவனுக்கு ஹெட் குவார்டர்ஸ்ல என்ன வேலை? சாதாரணமா போலீஸ் ஸ்டேஷன் வாடான்னு கூப்பிட்டாலே மூக்காலையும் நாக்காலையும் அழுவான். பொலிட்டீஷியன் அவனுக்கு பாதி விலையில லேண்ட கொடுத்துருக்கு. அது ஏன்னு விசாரிக்கணும். ஸ்டேஷன் வாடான்னு கூப்பிட்டா வரல, மெசேஜா மதி கூட இல்ல. இப்ப இங்க எதுக்காக வந்திருக்கான்னு லேடி காப் யோசிக்கும் போதே கூட இருக்கால குண்டு போலீஸ் அவன் சில பல தகவலை அவுத்து விடுறான். எனக்கு என்னமோ சிஓக்கும் டிசிக்கும் கனெக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறாங்க. நான் உள்ள வேலை செய்யறேன், என் ஃப்ரெண்டு கிட்ட விசாரிச்சேன். நவம்பர் 5ஆம் தேதி அந்த டைம்ல எல்லாம் ஓனர் மாட்டவே இல்ல.
டிசியோட ஆபீஸ்க்கு போன சிஇஓ அங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. என்ன பேசினாங்கன்னு அவங்களுக்கு சொன்னாலே ஞாபகம் வந்துரும் பாருங்களேன். அப்பதானே ஓனர் பொண்ணு உயிரோட இருக்கான்னு நினைச்சு அவளை கண்டுபிடிக்கணும்னு ஊரையே புரட்டி போட்டு தேடினாங்க. இதனால எங்க ரீடெவலப்மெண்ட் பிளானுக்கு பிரச்சனை வந்துருமோன்னு சிஇஓ டிசி கிட்ட போய் அழுதானா? பதிலுக்கு டிசி, இப்ப என்னடா இந்த கேஸ்ல கில்லர்னு ஒருத்தவன் மாட்டிக்கிட்டா கேஸ் முடிஞ்சிடும்ல, ஏன் மாட்டினா அண்ணா அப்படின்னு ஒரு இக்கு வச்சான்ல. உள்ள அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னா குண்டு போலீஸ்க்கு தெரியல. ஆனா சிஇஓ அங்க வந்திருக்கான். 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை போயிருக்கு. இத குண்டு போலீஸ் சொல்லி, அப்படியா சங்கதி, இவனுங்களுக்குள்ள என்னவா இருக்கும்னு லேடிகா ஒரு முடிவுக்கு வரதுக்குள்ள டிசி இங்க வராப்ல. டிசிய பார்த்ததும் ஃபாரின்ல இருந்து வர ஃபாதரை பார்க்க துடிக்கிற குழந்தை மாதிரி அவசர அவசரமா சிஇஓ காரை விட்டு வெளியே வரான். சிஇஓ சுத்தி ஆளுங்களா இருக்காங்க. அவர் வர கமிஷனர் ஆக போறாரு இல்ல, இன்னும் ஆகல. சோ வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைம் சிஇஓ பார்த்தா சரி வராதுன்னு, வேணா கிட்ட வராதுன்னு தலையாறிட்டு டிசி கார்ல ஏறி போயிட்டாரு. அதுக்கப்புறம் சிஇஓ டிசிய அசிங்கமா சொல்லி திட்டுறான். அவன் லிப் மூமெண்ட்டை வச்சு அவன் என்ன திட்டுறான்றத புடிச்ச லேடிகா இந்த அளவு வெறியாகிறான்னா நான் மோன் இருக்குதாண்டா, நம்ம ஃபர்ஸ்ட் சிஇஓவோட கால் ஹிஸ்டரி எல்லாம் எடுப்போம், அப்ப தெரிஞ்சிடும்ல இவன் டிசி கிட்ட பேச ட்ரை பண்ணிருக்கானா இல்லையான்னு. சோ எட்ரா வண்டியன்னு லேடி காப் சொன்னதோட போன எபிசோட் முடியும் போதே சீனியர் வீட்டு பேஸ்மெண்ட்ல சீனியரும் ஜூனியரும் பேசிட்டு இருந்தாங்கல்ல, அந்த சீனுக்கு போறாங்க. சீனியர் ஜூனியர்ட்ட கேக்குறாரு, உன் கதை எப்படிப்பா? நாளைக்கு நீ நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயத்த உன் ஃபேமிலி பண்ணிருக்குன்னு வையன், அப்ப நீ உன் ஃபேமிலி சைடு நிப்பியா இல்ல நியாயம் சைடு நிப்பியா? நான் உன்னை நம்பலாமா வேணாமா அப்படின்னு சீனியர் கேட்க, அப்பதான் டிசியா இருக்கவரு கமிஷனர் ஆக போறாரு, அவரை நாமினியா செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு டிவில நியூஸ் ஓடுது. பார்த்து முடிச்சதும் தான் சீனியர் பகீர் குண்டையா இறக்குறாரு. என்கிட்ட கேட்டல, இன்ஸ்பெக்டர் அவன் தான் கொலகாரன்னு உண்மையை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் அவனையே அனுப்பி விட்டான்னு. பட் அவன் கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? என் தங்கச்சி மயங்கி ரோட்ல விழுந்திருக்கப்போ என் தங்கச்சி மேல கார் ஏத்துனேன்னு அவன் சொன்னான். ஆனா போன எபிசோட்ல ஃபாரன்சிக் லேடி நம்ம கிட்ட என்ன சொன்னாங்க? என் தங்கச்சியை கார் இடிக்க வரும்போது என் தங்கச்சி கீழெல்லாம் பத்து இல்ல, நேருக்கு நேர் அந்த காருக்கு எதிரில நின்னுட்டு இருக்கப்பதான் கார் அவளை அடிச்சு தூக்குச்சு, அதனாலதான் காலெல்லாம் கண்டமாச்சுன்னாங்கல்ல. அப்ப இன்ஸ்பெக்டருக்கு முன்னால வேற யாரும் என் தங்கச்சி மேல காரை ஏத்திருக்காங்க தானே அர்த்தம். இத சீனியர் சொல்லிட்டு இருக்கும் போதே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சீனியரும் இன்ஸ்பெக்டரும் இங்க இருந்தப்போ நடந்த பிளாஷ்பேக். இன்ஸ்பெக்டர் என் தங்கச்சியை கொல்லலன்னு அவன் சொன்னதை வச்சே சீனியர் கன்வின்ஸ் ஆயிட்டாருங்க. அப்ப சீனியர் கால் பண்ண லேடி காப், ஏங்க நமக்கு ஏற்கனவே சிஇஓ மேல சந்தேகம் இருக்குல்ல, பொலிட்டீஷியன் எதுக்காக அவனுக்கு பாதி வேலையில லேண்ட கொடுத்தாங்கன்னு. அவன் என்னடான்னா இப்ப டிசிய பாக்கணும்னு துடிக்கிறாங்க. கடந்த 3 நாள்ல மட்டும் டிசியோட போனுக்கு 20 வாட்டிக்கு மேல கால் பண்ணிட்டான். ஆனா டிசி எந்த போனும் எடுக்கல. இன்னைக்கு காலையில டிசிய பார்க்க ஆபீஸ்க்கே வந்துட்டான். டிசி அவனை பார்க்காம போயிட்டாருன்னதும் நான் வார்த்தை சொன்னான் தெரியுங்களா, அப்படின்னு அசிங்கமா திட்டுறாங்க. டிசிக்கு மட்டும் இல்ல, இந்த 3 நாள் டைம்ல பொலிட்டீஷியனுக்கும் 8 வாட்டி கால் பண்ணிருக்கான் அப்படின்னு டிசி, பொலிட்டீஷியன், சிஇஓ இந்த 3 டாட்டையும் லேடி காப் கனெக்ட் பண்ணி விட்டாளா? அந்த கனெக்ஷனை பத்தி பிரசன்ட்ல சீனியர் ஜூனியர் கிட்ட சொல்ல, இல்ல எனக்கு புரியல, பொலிட்டீஷியன் உங்க தங்கச்சி கேஸ்ல என்னமோ பண்ணிருக்கா ஒத்துக்கிறேன், அதுக்கு சிஇஓ ஹெல்ப்பும் பண்ணிருக்கலாம், அதுக்காக தான் லேண்டையும் கொடுத்தா அதையும் ஒத்துக்கிறேன். ஆனா சிஇஓக்கும் என் அப்பாவுக்கும் பழக்கம் இருக்குன்ற ஒரே காரணத்தினால ஏன் இப்போ திடீர்னு என் அப்பா உள்ள கொண்டு வரீங்க, எதுக்காக அவர் மேல சந்தேகப்படுறீங்கன்னு ஜூனியர் கேக்குறான். நானாவாப்பா சந்தேகப்படுறேன், போன எபிசோட்ல டீம்மேட் ஒன் சொன்னான் தானே, அவனுக்கு மேல் இடத்துல இருந்து ஆர்டர் வந்துச்சு, அந்த ஆர்டர் கேட்டுதான் எல்லாம் பண்ணேன்னு. அப்புறம் அப்படின்னு சீனியர் சொன்னாலும் அதான் என் அப்பா இல்லன்ட்டாரு இப்படின்னு ஜூனியர் நியாயப்படுத்துறான். உன் அப்பா என்ன ஹரிச்சந்திரரா, அவர் எது சொன்னாலும் உண்மையாதான் இருக்கணுமா? சரிப்பா, டீம்மேட் ஒன்னு மேல இருந்து எனக்கு ஆர்டர் வந்துச்சு, அதைத்தானே பண்ணான்னா, மேலிடம்னா யாரு? எம்சி ஆர்டர் கொடுத்து பண்ணிருப்பான். 21 வருஷத்துக்கு முன்னால 2000ல சியோலுன்ற ஊர்ல வேலை செஞ்ச எம்சிய இங்க முஞ்சு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்தது யார் ராஜா? அந்த டைம்ல முஞ்சு ஸ்டேஷனோட சீஃபா இருந்த உன்னோட அப்பா. இதோட டிபார்ட்மெண்ட்ல மேன் பவர் கம்மியா இருக்கு, சோ மிஸ் ஆன பொண்ணுங்களெல்லாம் தேடுறத நிறுத்த போறோன்ற ஆர்டர் போட்டது யாரு? சேம் உங்க நைனா தான். நானா ஆசைப்பட்டு உன் அப்பா மேல சந்தேகப்படலப்பா, எந்த ஆங்கிள் யோசிச்சாலும் லாஸ்டா சந்தேக வலையில வந்து நிக்கிறது உன் அப்பா தான். நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன், இனிமேல் நீ என்ன பண்ண போறன்னு உன் கையில தான் இருக்கு. ஆனா இன்னமும் நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லியே. நீ நினைச்சு பார்க்காத ஒரு விஷயத்த உன் ஃபேமிலி ஆளுங்க பண்ணியிருந்தா நீ அவங்க சைடு நிப்பியா இல்ல நியாயம் சைடு நிப்பியா? நான் உன்னை நம்பலாமா வேணாமா? அதே கேள்வியை சீனியர் மறுபடியும் கேட்டதும், யோ மஞ்ச காட்டு மங்கூச, நானே ஒரு சைக்கோயா, நான் ஒன்ன என்னோட அப்பனை ஏன் என்னையே நம்ப மாட்டேன், இதுல நீ என்ன நம்பினா என்ன நம்பாட்டின்னா எப்படியோ நினைச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஜூனியர் வெளியே வரப்போ டிசி கிட்ட இருந்து அவனுக்கு கால் வருது. ஆனா அவன் அந்த போனை எடுக்கல. இதோட முடிச்சுட்டு அந்த பக்கம் சீனியர் அனுப்பி விட்ட இன்ஸ்பெக்டர் கிட்ட போனான். வீட்டு வாசல் கிட்ட போனதும் சீனியர் இன்ஸ்பெக்டர் இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தப்போ என்ன ஆச்சோ அந்த பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். நான் தான் அவன் தங்கச்சியை தெரியாம கார் ஏத்தி கொண்டுட்டேன், அப்ப நான் போதையில இருந்தேன், நான் பண்ணது தப்பு தான், நீ என்ன கொன்றுன்னு இன்ஸ்பெக்டர் சீனியர்ட்ட கதறிட்டு இருக்கான். எனக்கு உன்னை கொல்லணும் போல் தான் இருக்கு, ஆனா என் தங்கச்சியை கொண்டது நீ இல்லடா, உனக்கு முன்னாலேயே யாரும் என் தங்கச்சியை கொண்டுட்டாங்க, உனக்கு சாவணும்னு ஆசையா இருக்குல்ல, யார் அந்த கொலகாரன்னு கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா
சாவு அப்படின்னு சீனியர் என்னமோ சொல்லி இன்ஸ்பெக்டர் அனுப்பி விட்டுருக்காரு. விட்டுருவானா? வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் பொலிட்டீஷியன் கேள்வி மேல கேள்வியா கேக்குறான். கேக்குற முதல் கேள்வியே, அம்மா 20 வருஷத்துக்கு முன்னால சிஓவுக்கு ஒரு லேண்ட நீ பாதி விலை கொடுத்துருக்கல, என்ன காரணம், யார் செய்த தாமதம்ன்றதுதான். இல்ல ராஜா, அந்த டைம் எனக்கு அர்ஜென்ட்டா காசு தேவைப்பட்டுச்சு, அதான் வைத்த வழிக்கு லேண்ட வித்தன்னு பொலிட்டீஷியன் சமாளிச்சாலும் பச்சையா புழுவாதுமா. எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல தானே இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. 20 வருஷத்துக்கு முன்னால நான் போதையில காரை ஓட்டிட்டு போயிட்டு சீனியர் தங்கச்சி மேல காரை ஏத்தி கொன்னேன். அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம உன்னோட பர்னர் போனுக்கு நான் காலும் பண்ணேன். இன்ஸ்பெக்டர் தான் போதையில இருந்தால எது மேல ஏத்தனோனே தெரியல. அம்மா நான் ஒரு மானை ஏத்திட்டேன்னு நினைக்கிறேம்மா, சீக்கிரம் வாமான்னு சொல்லி சம்பவத்துக்கு வந்த நீ சீனியர் தங்கச்சியோட பாடியை மறைக்கணும்னு உதவிக்காக சிஓ தானே கூப்பிட்ட. அவன் அங்க வந்து சீனியர் தங்கச்சியோட பாடியை அவன் கார்ல ஏத்தினது, நீ என்ன கூட்டிகிட்டு கிளம்புனது எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துருச்சுமா. இப்ப எனக்கு தெரிய வேண்டிய உண்மை, சீனியர் தங்கச்சியை யாரு கொன்னா சொல்லுன்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, நீ சரியான மனநிலைமையில இல்லடா, சீனியர் என்னமோ சொல்லி உன் மனசை குழப்பி விட்டான் போலடா. நீ எவ்வளோ கேட்டாலும் சீனியர் தங்கச்சியை கொன்னது நீ தான்டா, நான் அதை சொல்ல வேணான்னு பாத்துட்டு இருந்தா விட்டா மாற்றல்ல அப்படின்னு இத்தனை வருஷமா பையன்கிட்ட சொல்ல பயந்துட்டு இருந்த உண்மையை இப்ப பொலிட்டீஷியன் அசால்ட்டா சொல்தா. சோ உன்னை காப்பாத்ததான்டா நான் எல்லாம் பண்ணேன்னு பொலிட்டீஷியன் பாச போராட்டம் நடத்த. எல்லாம் நீ பண்ணியா? நீ பண்ணலமா, எல்லாத்தையும் பாத்துக்கணும்னு நீ சிஓ வர வச்ச. ஆனா சிஓ உனக்கே தெரியாம கொடுத்த ட்விஸ்ட் என்ன தெரியுமா? நீ சிஓ கிட்ட விட்டுட்டு வந்த சீனியர் தங்கச்சியோட பாடி எப்படிமா சீனியர் வீட்டு பேஸ்மெண்ட்ல சவுத்துக்குள்ள போச்சு? ஏன்னா சிஓ அந்த பாடியை எதுவும் பண்ணல. அவனோட கார்ல பாடி ஏத்தினதுக்கு அப்புறம் ஆக்சிடென்ட் பண்ண என்னோட காரை வேற இடத்துல விட்டுட்டு வரேன்னு போன கேப்ல அது வரைக்கும் அங்க இருந்து எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்த ஓனர் காருக்குள்ள இருந்து சீனியர் தங்கச்சியோட பாடியை தூக்கிட்டான். அவன் தான் சீனியர் வீட்டு பேஸ்மெண்ட்டுக்குள்ள செவுத்துல பாடியை வச்சவனும். ஆக சிஓ நீ நினைச்ச மாதிரி உனக்கு எந்த வகையிலயும் உதவி பண்ணல. ஆனா உனக்கு உதவி பண்ணதான் நினைச்சு 21 வருஷமா அவன் கேக்குறதெல்லாம் கொடுத்து 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 ஏமாந்துருக்கியம்மா. இது மட்டுமா, இன்னும் இருக்கு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் இப்ப சொல்லிட்டு இருக்க விஷயம்லாம் நீ போய் உன் அம்மா கிட்ட சொல்லுன்னு சீனியர் சொல்லி அமிச்ச விஷயம் தான். இந்த சிஓவும் டிசியும் தனியா மீட் பண்ணிக்கிறாங்க, அது உனக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கியான்னு இன்ஸ்பெக்டர் சொல்லி கூட முடியல, அதுக்குள்ள பொலிட்டீஷியன் குதிக்குது. அவனுங்க சும்மாவே பாம்பும் கிரி மாதிரி இருப்பானுங்க, எனக்கு தெரியாம அவனுக்கு தனியாலாம் மீட் பண்ணிக்க சான்ஸே இல்ல. நீ விஷயம் தெரியாம பேசுறேன்னு பொலிட்டீஷியன் சொன்னா எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குமா? இன்னைக்கு காலையில டிசியை பாக்குறதுக்கு சிஇஓ ஹெட் குவார்டர்ஸ் போயிருக்கான். கடந்த 3 நாள்ல அவனுக்கு 14 வாட்டி போன் பண்ணிருக்கான். இதுல இருந்தே உனக்கு தெரியாம அவனுங்க 2 பேரும் ஏதோ ஒரு ரகசியத்தை மறைக்கிறானுங்கன்னு உனக்கு தோணல? இன்னமும் அதை நீ உண்மை நம்பாம இருந்தா உன்னை விட பெரிய முட்டாள் இந்த உலகத்துல வேற யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி அந்த சீன் முடிஞ்சு டிசி கிட்ட வந்தா. டிசியை பாக்கிறதுக்கு ஜூனியர் வரான். எல்லாம் சேட்டு வீட்டு செருப்பு ஸ்டாண்டு மாதிரி இருந்துகிட்டு கமிஷனராக போறோன்னதும் டிசிக்கு எவ்வளவு சந்தோஷம். போன் மேல போனு, வாழ்த்து மேல வாழ்த்து தான். பிளஸ் சீனியர் டிசி மேல என்னென்ன சந்தேகம்லாம் சொன்னாரோ ஜூனியர் அதை பத்தி எல்லாம் கேட்கல. ஒண்ணும் இல்லப்பா, நீ போன எபிசோட் என்கிட்ட கேட்டல, டீம்மேட் ஒன்னும் சரி சீஃபும் சரி உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை பத்தி பேசினாங்க, அது என்னன்னு கண்டுபிடிங்கன்னு. எப்படியும் அதுல பாதி விஷயத்த இந்நேரம் ப்ராசிக்யூட்டர் உங்ககிட்ட சொல்லியிருப்பான். உனக்கு தெரியாத சில விஷயங்களை சொல்ல நம்ப நான் வந்தேன். பொலிட்டீஷியன் ஒன்னு அதோட பையனை காப்பாத்த டீம்மேட் 1 எம்சி இவங்களுக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்து ஒரிஜினல் ரிப்போர்ட்டுக்கு பதில் டூப்ளிகேட் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கு. கடைக்கார பொண்ணோட கிரைம் சீன்ல கிடைச்ச கிட்டார் பிக்கல பொலிட்டீஷியன் பையனோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குன்னு அது இந்த வேலையெல்லாம் பார்த்துச்சு. எம்சி ஆர்டர் கொடுத்து தான் டீம்மேட் 1 ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை மாத்தி வச்சிருக்கான். இதுக்காக எம்சி பொலிட்டீஷியனை பிளாக்மெயில் பண்ணி கடந்த 20 வருஷமா லஞ்சம் வாங்கிட்டே இருக்கான்பா அப்படின்னு ஜூனியர் சொல்ல சொல்ல உங்க அக்கா அம்மாக்க எனக்கு தெரியாம இதெல்லாம் நடந்துட்டு இருக்கான்னு உச்சக்கட்ட கோபமான டிசி அடுத்த நாளே எம்சிய அவனோட ஆபீஸ்க்கு வர வச்சு இருக்க கோபத்துக்கு ஒன்னு அடிச்சே சாவடிச்சிருவேன், ஒழுங்கா முட்டி போடேன், என்னடா பண்ணி வச்சிருக்க 20 வருஷமா பொலிட்டீஷியன்லாம் ஒரு ஆளுன்னு அவ சொன்னான்னு ரிப்போர்ட்டை மாத்தி வச்சு 20 வருஷமா அவளை பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்கிட்டு இருக்கல. சரி வாங்கினதான் வாங்கினியே, என்கிட்டயாவது சொல்றது இல்ல, நான் கேஸ் எப்படி முடிக்கணுமோ அப்படி முடிச்சிருப்பேன்ல. இப்ப நீ பண்ணதெல்லாம் ஏன் தலையில வந்து விடியுதுரா, ஏன் உனக்கு இந்த வேலைன்னு டிசி எம்சியோட சட்டையை பிடிச்சி உழுக. ஐயா நீங்க ஏன் ஐயா இந்த சின்ன கேஸ்க்கு இவ்வளவு பிபி ஆவறீங்க? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஃப்ரீயா விட வேண்டியதானே. கேஸ்ல எவன் கல்பிரிட்டோ கில்லர் தற்கொலை பண்ணிக்கிட்டான். பொலிட்டீஷியனோட பையன்லாம் நல்லவையா, அவன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான். எதுக்காக இப்ப நீங்க முடிஞ்சு போன கல்யாணத்துக்கு மோளம் அடிக்கிறீங்க? தட்டி விடுங்கன்னு எம்சி சாதாரணமா சொல்லிட்டான். டிசியோட கஷ்டம் டிசிக்கு தானே தெரியும். உன்னெல்லாம் இவ்வளவு நாள் ஃபோர்ஸ்ல வச்சிருந்ததே தப்புடா. நீ யார் டீசெண்டா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஓடி போயிடு, இல்லனா வேற மாதிரி ஆயிடும்னு டிசி ஒரு மிரட்டல போட. அங்கதாங்க எம்சி டிசியே ஷேக் ஆகுற மாதிரி ஒரு திறமையான ட்விஸ்ட கொடுக்குறான். முடியாதுயா, என்னால வேலையை ரிசைன் பண்ண முடியாது. அப்படி நான் வேலையை ரிசைன் பண்ண போறேன்னா உங்களையும் கையோட செத்து கூட்டிட்டு போவேன். ஏன்னா கில்லர் தற்கொலை பண்ணிக்கிட்ட அன்னைக்கு நைட்டு நீங்க என்கிட்ட செல்லுல இருக்க கில்லரை பார்க்கணும், நான் வரது யாருக்கும் தெரியக்கூடாது, அதனால அங்க இருக்க கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணுன்னு சொன்னீங்க தானே அப்படின்னு எம்சி ஒரு புயலை கிளப்பினதும் அதுக்கான பிளாஷ்பேக். ஆமா, ஒரு நாள் டிசி எம்சியை கூப்பிட்டு நாங்க ஸ்டேஷன் வந்து கில்லரை பார்க்க போறேன், நான் வரது யாருக்கும் தெரியக்கூடாது, சோ அந்த
கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணுன்னு கேட்டிருக்கான். என்னங்க அவ்வளோ பெரிய குலகாரனை அசால்ட்டா பார்க்க போறேன், கேமரா ஆஃப் பண்ணுன்றீங்க? நாளை பின்ன பிரச்சனை வந்தா 2 பேரும் மாட்டிப்போமே. வேணா ஒண்ணு பண்ணலாங்க. நீங்க கேட்ட இதே ஹெல்ப்பை சீஃபும் என்கிட்ட கேட்டான். அப்படி என்னதான் 2000ல நடந்த கேஸ் உங்களை பாதிச்சதோ, அந்த டைம்ல கேஸ்ல குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. இப்ப குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சதும் நீங்க அவனை பார்க்கணும்னு கேக்குறீங்க. சீஃபு கூடங்க அதே 2000ல நடந்த கேஸை பத்தி தான் கில்லர் கிட்ட கேட்கணும்னாரு. ரைட், எப்படியோ எல்லாம் நமக்கு சாதகமா இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பேசிட்டு போங்க, ரெண்டாவது சீஃப் வரட்டும், பிரச்சனை ஆனா கூட அவன் மேல பழிய போட்டுடலாம் அப்படின்னு அப்ப செஞ்சு காட்டினதை இப்ப எம்சி சொல்லி பிளாக்மெயில் பண்ண, இதுல எனக்கு என்னடா பிரச்சனை வரப்போகுது? உன் ஸ்டேஷனு அங்க கேமரா ஒர்க் ஆகலனா உனக்கு தான் பிரச்சனை. நான் உங்ககிட்ட கேமரா ஆஃப் பண்ண சொன்னதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லையே. சோ ஆனதை பாத்துக்கோன்னு டிசி கெத்து காட்டினா, அங்கதான் சார் நீங்க பெரிய தப்பு பண்றீங்க, இந்த மாதிரி ஆகும்னு எனக்கு தெரியும். சோ நான் அன்னைக்கு கேமராவை ஆஃப் பண்ணவே இல்லையே. நீங்க அவனை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பதிலா சிஓ தானே அங்க அனுப்பி வச்சீங்க. கேமரால எல்லாம் ரெக்கார்ட் ஆகி போச்சு. நீங்க என் ஒரு கண்ணை புடுங்க நினைச்சா நான் உங்க 2 கண்ணையும் புடுங்கிடுவேன்னு நல்லா பனியன் போட்ட பணியார மாதிரி இருந்துகிட்டு எம்சி எல்லாம் டிசியை மிரட்டுறாங்க. அதை முடிச்சுட்டு ஸ்டேஷனுக்கு வெளியே சீனியர் ஜூனியர்ட்ட வந்தா, இதுக்கு முன்னாலேயே ஸ்டேஷன் வாசலுக்கு ரிப்போர்ட்டர்னு ஒருத்தவன் அடிக்கடி வருவான்ல, அப்ப சீஃப் இருந்தாரு, அவனை மிரட்டி அனுப்புனாரு. இப்ப அவன் மறுபடியும் ஜூனியர்ட்ட வந்து, தம்பியும் உங்க அப்பா கூடிய சீக்கிரம் கமிஷனர் ஆக போறாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல அவரை கமிஷனர் ஆக்க போறதுக்கான ஒரு ஹியரிங்கும் நடக்க போகுது, அதை பத்தி உங்கள்ட்ட இன்டர்வியூ எடுக்கணும்ன்றான். சீஃப் இல்லாத குறைய சீனியர் டீத்து வச்சு ரிப்போர்ட்டரை உண்டு இல்லைன்னு ஆக்க போறப்போ ஜூனியர் வாண்டடா வந்து, நீ கேட்க வந்த இன்டர்வியூ என்னால கொடுக்க முடியாது, ஆனா உனக்கு வேற ஒரு வாட்ட சாட்டமான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஒரு கரப்டான போலீஸ் ஆபீசரை பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். பட் என்னைக்கு டிசி கமிஷனர் ஆக போறதுக்கான ஹியரிங் வருதோ அன்னைக்கு தான் நீ அதை ஆர்டிகலா போடணும். டீல்னா சொல்லு, உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னு. எம்சி பொலிட்டீஷியன்ட்ட லஞ்சம் வாங்கி ஒரு தில்லாலங்கடி வேலை பார்த்தான்ல, அதை தாங்க ஜூனியர் சொல்ல போறதா சொல்றான். டே வேணாண்டா, நல்லா யோசிச்சுக்கோடா, இது தேவையில்லாத வேலைன்னு சீனியர் ஆஃப் பண்ண பார்த்தாலும் ஜூனியர் அவன் எடுத்த முடிவுல ஸ்ட்ரிக்டா இருக்கான். ரிப்போர்ட்டரோட தனியா போயிட்டான். இதுக்கப்புறம் தாங்க ஹைலைட்டு. சம்பந்தமே இல்லாம டெபுட்டி கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து சீனியர் கால் வருது. டெபுட்டி கமிஷனர் சீனியரை பார்க்கணும்னு கூப்பிடுறாராம். இவனுக்கு நம்ம கிட்ட என்ன வேலைன்னு சீனியரும் டிசியை பார்க்க போனா, வாங்க 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 வாங்க, நீங்க தானே அந்த ஸ்டேஷன்ல என் பையனோட பார்ட்னர், ரொம்ப நாளா நீங்க என்னெல்லாம் பண்றீங்கன்னு அவங்கள வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களை மாதிரி டேலண்டான ஆள் தான் வேணும். எதுக்கு அந்த டொக்கு ஸ்டேஷன்ல இருந்து கஷ்டப்படுறீங்க? நான் வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களை மாத்தி விடுறேன். கரப்டான ஊழல் பண்ற டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே இருந்து தப்பு பண்ற போலீஸையே பிடிக்க போற டிபார்ட்மெண்ட்டுக்கு இனிமேல் நீங்க இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சீனியரை டிரான்ஸ்பர் பண்ணி விடுறான். ஏன் எதுக்குன்னு தெரியலங்க. இதோட ஒரு வாரம் கழிச்சு வந்தா இன்னைக்கு டெபுட்டி கமிஷனர் ஆக போறதுக்கான ஹியரிங். டிபார்ட்மெண்டோட ஹையஸ்ட் போஸ்டிங்கே கமிஷனர் தான். அதை எடுத்தவங்க ஒருத்தவன அப்படியெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. கமிஷனர் போஸ்டிங் கொடுக்கறதுக்கு முன்னால ஜட்ஜி, சில வக்கீல் இவங்க எல்லாம் உட்காந்து டெபுட்டி கமிஷனர் இத்தனை வருஷ சர்வீஸ்ல தப்பு ஏதாச்சும் பண்ணிருக்காரா அதெல்லாம் பார்த்துட்டு தப்பு எதுவும் பண்ணலனாதான் அந்த போஸ்டிங். அதுக்கான ஹியரிங் நடக்க போதா ஊரே நாடே நடந்துட்டு இருக்க அந்த ஹியரிங்க லைவ்ல பாத்துட்டு இருக்கு. ஹியரிங் நடக்க போற இடத்துக்கு ப்ராசிக்யூட்டர் வராங்க. சொல்ல போனா ஜூனியருக்கு இங்க வரதுக்கான பெர்மிஷனே இல்ல. பட் என் அப்பா கமிஷனர் ஆகிறத நான் பாக்கணும், சோ என்னையும் கூட்டின்னு போடா அப்படின்னு ப்ராசிக்யூட்டர் கிட்ட ஜூனியர் கேட்டு ஜூனியருமே உள்ள வந்துட்டான். ஹியரிங் ஆரம்பிக்குது. இந்த கோர்ட்ல எல்லாம் ஒரு ஆள் பேசுறதுக்கு முன்னால புக்கை கொடுத்து சத்தியம் வாங்குவாங்கல்ல, நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேறொன்றும் இல்லைன்னு. அப்படி டிசி கிட்ட சத்தியம் வாங்கிட்டு, உங்களோட இத்தனை வருஷ சர்வீஸ்ல சட்டத்துக்கு புறம்பா நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருக்கீங்களா அப்படின்ற கேள்வி வருது. இல்லவே இல்லன்றான் டிசி. ஆனா அந்த ஹியரிங் நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு டைம் பாம் ஆன் த வேல வந்துட்டு இருக்கு. அதான் ஜூனியர் ஒரு ரிப்போர்ட்டர் கிட்ட எம்சியை பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுத்தான்ல, எம்சி லஞ்சம் வாங்கிட்டான்ற மேட்டர் தான். ஏன் வாங்கினா எதுக்காக வாங்கினாலாம் வரல. பொலிட்டீஷியன் கிட்ட காசுக்கு பதில் லேண்ட பாதி விலைக்கு லஞ்சமா வாங்கியிருக்கான் அப்படின்ற தகவல் மட்டும் வந்திருக்கா. அந்த டைம்ல எம்சி வேலை செஞ்ச முஞ்சு ஸ்டேஷனோட சீஃபே டிசி தானங்க. சோ ஆர்டிகளை காட்டி, என்னது இது, உங்க ஸ்டேஷன்ல வேலை செஞ்ச ஒரு ஆள் லஞ்சம் வாங்கியிருக்கான், இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு டிசியோட மின்னிய புடிச்சிடுறாங்க. நியாயமா பார்த்தா இந்த இடத்துல டிசி ஷேக் ஆகணும்ல, ஆனா மத்த எல்லாரையும் ஷேக் ஆகுற மாதிரி ஒரு வேலையை பாத்துறாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஆகும்னு டிசி ஏற்கனவே கணிச்சிட்டான் போல. சோ பிளேட்டே மாத்துறான். நீங்க நினைக்கிற மாதிரி அது லஞ்சம் எல்லாம் இல்லங்க. பொலிட்டீஷியன் எம்சி கிட்ட கடனுக்காக கொஞ்சம் பணத்தை வாங்கியிருந்தாங்க, அர்ஜென்ட்டா காசு வேணும்னு. திரும்ப அந்த காசை கொடுக்க முடியலன்னதும் வாங்கின காசுக்காக தான் அந்த லேண்ட அவனுக்கு கரையம் பண்ணி கொடுத்துருக்காங்க. தோ எம்சி பொலிட்டீஷியனுக்கு கடனுக்கு காசு கொடுத்ததுக்கான ஆதாரம் கூட இருக்குன்னு அதுக்கான ஃபேக் டாக்குமெண்ட்டையும் கிரியேட் பண்ணி சப்மிட் பண்ணி மிரட்டி விட்டான். இது மட்டும் இல்ல, எம்சி இன்னொரு கேஸ்லயும் லஞ்சம் வாங்கியிருக்கான். இப்ப எனக்கு அந்த விஷயம் தெரிய வந்ததும் அவனை முஞ்சு ஸ்டேஷன்ல இருந்து தண்ணி இல்லாத காட்டுக்கு நான் டிரான்ஸ்பர் பண்ணி விட்டேன். நான் எல்லாத்தையும் கரெக்டா தான் பண்றேன்னு டிசி சில்லா கிட்டமா வேலையை காட்ட, அதை பார்த்த ஜூனியர்கள்லாம் வயிறு எரியுது. இவனே தானங்க போய் டிசி கிட்ட சொன்னா எம்சி பொலிட்டீஷியன் லஞ்சம் வாங்கியிருக்கான், அது ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை மாத்தினதுக்காக தான். டிசி அதையே இல்லன்ற மாதிரி ஆகிட்டான்னா அப்ப டிசி என்னமோ ஒண்ணு பண்ணிருக்கான்ற சந்தேகம் ஜூனியருக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கா. இருந்தாலும் இப்ப
இப்படியே விட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல டிசி கமிஷனர் ஆயிடுவான். அதுக்கப்புறம் டிசியை தொடர்றதெல்லாம் நடக்காத காரியம். அப்ப இதை தடுக்க ஆளே வரமாட்டாங்களான்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கப்போ கதவை திறந்துட்டு உள்ள ஒரு ஃபோர்ஸான என்ட்ரி. வேற யாரு, நம்ம சீனியர் தான். இப்பதான் அவர் வேற ஸ்டேஷனுக்கு மாத்திட்டாங்கல்ல, எதுக்காகடா வந்திருக்கான்னு பார்த்தா எல்லாருக்கும் முக்கும் மேல வரல வைக்கிற மாதிரியான ஒரு ட்விஸ்ட சீனியர் கொடுக்குறாரு. நான் ஒரு அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க, நியாய தர்மத்தை காப்பாத்த இடம் பொருள் ஏவல் வேணுமா என்ன, எங்க வேணும்னா காப்பாத்தலாம்ல. இங்க இருக்க கூட்டத்துல ஒரு குற்றவாளி இருக்கான், அவன் அரெஸ்ட் பண்ணதான் வந்திருக்கேன்னு சீனியர் நேரா போய் அரெஸ்ட் பண்றது ஜூனியரை. அதுவும் எந்த கேஸுக்கு? ஜூனியர் 6வது விக்டிம்னு ஒரு ப்ராஸ்டியூட்ட கில்லரை பிடிக்கிறதுக்காக அவன் சுப்பீரியருக்கு தெரியாம ஏவி விட்டான்ல, அதனால அந்த பொண்ணும் செத்துட்டான்ல, அந்த கேஸுக்கு அரெஸ்ட் பண்ணதான். அத்தனை பேருக்கு முன்னால ஜூனியர் கையில விளங்க மாட்ட. ஜூனியர் யாரோ எவரோவா இருந்தா பரவாயில்ல, அவன் கமிஷனர் ஆக போற டிசியோட பையனாச்சு. இடம் அம்மளி தும்மலி ஆனதும் இந்த ஹியரிங்க அதோட முடிச்சு தள்ளி வச்சிட்டாங்க. அரெஸ்ட் ஆன ஜூனியர், அரெஸ்ட் பண்ற சீனியர், 2 பேரும் மெர்சல் ஆயிருக்க கமிஷனரோட முகத்தை நேர் எதிர் பார்த்துட்டு இருக்கும் போதே எபிசோட் முடியுது. இதுக்கப்புறமாச்சு கமிஷனர் பண்ண கூத்த கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? அடுத்த எபிசோடுக்குள்ள போய் பாத்துருவாங்களா? வாங்க. 14வது எபிசோட ஓபன் பண்ணா 2000 அக்டோபர் 15 சீனியர் தங்கச்சியோட ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு காலையில வீட்டுல டிசிக்கும் டிசி பொண்டாட்டிக்கும் கட்டுமையான சண்டை. டிசி பொண்டாட்டி ஏதோ ஒரு பிரச்சனையினால பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க போல. எப்ப பாரு சரகடிச்சுக்கிட்டு தன்னைத்தானே காயப்படுத்திக்கிட்டு அவங்க கூட வாழ்ந்து டிசி இது வரைக்கும் ஒரு சுகத்தையும் கண்டதில்ல. ஜூனியரை குழந்தையா பெற்றது மட்டும்தான் மிச்சம். இந்த டைம்ல எல்லாம் ஜூனியருக்கு 7 வயசுங்க. போன எபிசோட் ஆரம்பிக்கும் போதே இந்த சிஇஓ டிசி கிட்ட சொன்னால, என் கம்பெனியோட ரீடெவலப்மெண்ட் பிளான்ல பார்ட்னரா சேர சும்மா கணக்குக்காக வெளியே ஏல வைக்கிற மாதிரி வச்சு உங்க சொந்தக்காரங்களோட ஆயில் கம்பெனியை தான் நான் பார்ட்னரா வச்சுக்கிட்டேன்னு. அந்த ஆயில் கம்பெனியே டிசியோட மாமனாரோடது. டிசியோட மாமனார் குடும்பம் ரொம்ப வெல்த்தியான குடும்பமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவ்வளவு நாள் டிசி பொண்டாட்டி எது பண்ணாலும் அதை அவர் பொறுத்துக்கிட்டு இருந்தாரு. நேத்து சீனியர் தங்கச்சியோட ஆக்சிடென்ட் நடந்து டிசியுமே ரொம்ப கஷ்டத்துல இருக்கானா, இனிமேலும் நீ என் கூட இருந்தா ஒன்ன மாதிரி டைம் பாம கூட வச்சுக்கிட்டு என்னால வாழ்க்கையை ஓட்ட முடியாதுமா, நீ என் பையனுக்கு பையனாவும் இல்ல எனக்கு பொண்டாட்டியாவும் இல்ல, பேசாம நீ மென்டல் ஹாஸ்பிட்டலே கடை அப்படின்னு ஆளுங்களை வர வச்சு பொண்டாட்டியை புடிச்சு குத்துட்டாரு. இது எல்லாத்தையும் சின்ன பையனா இருந்த ஜூனியரும் பாத்துட்டு இருக்கான். அங்க சீனை கட் பண்ணிட்டு பிரசன்ட்க்கு வந்தா. டிசியோட ஹியரிங் நடக்கிற இடத்துக்கு வந்த சீனியர் 6வது விக்டிமோட சாவுக்கு ஜூனியர் தான் காரணம்னு ஜூனியரை அரெஸ்ட் பண்றாரா. இதுக்குள்ளேயும் ஒரு உள்குத்து இருக்குங்க. ஹியரிங் நடக்கிறதுக்கு முதல் நாள் நைட்டே சீனியர் ஜூனியர் 2 பேரும் சேர்ந்து போட்ட பிளான் தான் அது. டிசி கமிஷனர் ஆகிறத தடுக்கணும், அதுக்கு நடக்க போற ஹியரிங்ல குட்டியை குழப்பணும்ல. தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயன்ற கதையா. என் அப்பா ரொம்ப டேலண்டான ஆளுங்க, பல வருஷமா அவன் அட்டி போட்டுட்டு இருக்கிறதே இந்த கமிஷனர் பதவி தான். சோ அவனுக்கு முன்னால என்ன தடை வந்தாலும் அதை உடச்சு தூக்கி போட்டு கமிஷனர் ஆகணும் தான் பாப்பான். என்னதான் நம்ம எம்சியோட கரப்ஷன் கேஸ் எல்லாம் ஆர்டிகலா வெளியே வர வச்சாலும் எங்க அப்பா அதுக்கு தயாரா இருப்பான். ஏதோ ஒண்ணு பண்ணி தத்துருவான். ஆனா அவன் எந்த வகையிலும் எதிர்பார்க்காத மாதிரி நான் 6வது விக்டிமோட சாவுக்கு காரணமா இருந்தேன்னு ஸ்பாட்டுக்கு வந்து என்ன நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கன்னு வைங்களேன், அதை எப்படி எங்க அப்பா சமாளிப்பான்? திணறிட்டு இருப்பான். இதையே சாக்கா வச்சு ஹியரிங்கையும் தள்ளி வச்சிருவாங்க. அவன் கமிஷனர் ஆக மாட்டான் அப்படின்னு ஜூனியர் ஒரு பிளான சொல்ல போய் சீனியர் தான் இப்போ வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆயிட்டார்ல, அவர் வேலையே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள தப்பு பண்ற ஆளுங்களை பிடிக்கிறது தானே. சோ ஜூனியரை இந்த கேஸ்ல அரெஸ்ட் பண்றதுக்கான எல்லா ரைட்ஸும் சீனியருக்கு இருக்கு. ஆனாலும் டேய் காக்கா கட்ச கமர கட்டு தெரிஞ்சுதான் பேசுறியா, பிளான் நல்லா தான்டா இருக்கு, நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன், ஆனா நீ தான் அந்த தப்பு பண்ணனு அரெஸ்ட் பண்ணதும் ஒத்துக்க கூடாது, நான் தப்பு பண்ணலன்னு சொல்லணும். நீ பாட்டுக்கு நான் தான் அந்த தப்பு பண்ணனு ஒத்துக்க போய் ஏற்கனவே கன்ஃபஸ் பண்ண ஆள் தானே நீ, 2வது வாட்டியும் கன்ஃபஸ் பண்ணிட்டானா உன்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. நீ ஃபோர்ஸுக்குள்ள இருக்கணும், உன்னை வச்சு நிறைய பண்ண வேண்டியதா இருக்குடா, நீ அதை பண்றனா சொல்லு நான் இதை பண்றேன் இப்படின்னு சீனியர் ஜூனியர் 2 பேரும் ஒரு டீலா போட்டுதான் ஒரு நாடகத்தையே அரங்கேற்றிருக்காங்க. நினைச்ச மாதிரி டிசி கமிஷனர் ஆகிறத கெட்டாச்சு. ஆனா ஜூனியர் அவன் என்ன வாக்கு கொடுத்தானோ அதை காப்பாத்தாம போயிட்டாங்க. சீனியர் அவன் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கொண்டு போனதும் நீ தப்பு பண்ணலடா அப்படின்னு கேட்டா, இல்லையே நான் தான் அந்த தப்பை பண்ணேன், 6வது விக்டிமோட சாவுக்கு காரணம் நான் தான் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறான். என்னடா குத்த வார்த்தையை மீறுறேன்னு கேட்டா, ஆமா நீங்க மட்டும் யோக்கியமா, நீங்க கூட தான் உங்க தங்கச்சியோட பாடி கேட்சா ஓனர் பொண்ணோட விரலெல்லாம் எடுத்துட்டு போய் அவன் கடவாசல்ல நான் தான் வச்சேன்னு சரண்டர் ஆவறேன் நீங்க ஆனீங்களா. நீங்க மாத்தி பேசுறப்போ நான் ஏங்க மாத்தி பேசக்கூடாது, நான் தப்பு பண்ணேன், இதுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் எனக்கு ஓகே, தண்டனை வேணும்னு ஒத்த கால நிக்கிறான். அந்நேரம் பார்த்து வேற ஒரு ஆபீசர் வேற அங்க வந்துட்டாரு. எதுவுமே பண்ணாமலும் இருக்க முடியாது. சரி இவன் ஏதோ ஒரு பிளான் பண்ணி பண்றான், பண்றத பண்ணட்டும், நம்மளும் பண்றத பண்ணுவோன்னு. ரைட்டுப்பா, நீ பண்ண தப்புக்காக இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீ சஸ்பெண்ட் ஓடிப்போ அப்படின்னு இருக்கிறதுலயே சின்ன தண்டனையா பார்த்து சீனியர் ஜூனியர் கொடுத்ததும் அவன் கிளம்பிட்டான். அப்படியே இந்த பக்கம் டிசி ப்ராசிக்யூட்டர்ட்ட வந்தாங்க. டிசி ப்ராசிக்யூட்டருக்கு பொலிர்னு கொடுக்குறாரு. என் பையனை பத்தி உனக்கு என்ன தெரியும், நான் கமிஷனர் ஆகிறத பார்த்து அவன் சந்தோஷப்படணும்னு கேட்டானா இவனை உள்ள கூட்டு வந்துட்டானா, பாடுறா உன்னால இன்னெல்லாம் ஆயிருக்குன்னு, உனக்கெல்லாம் சுட்டு போட்டாலும் அவன் மூளை வராதரா அப்படின்னு டிசி இவன் மேல ஏறுன்னு ஏற. இவ்வளவு நாளா ப்ராசிக்யூட்டர் டிசி சொல்றதெல்லாம் பண்ணானா அவனுக்கு டிசியோட ஃபேமிலியில ஒரு ஆளாகணும்னு ஆசை. அதுக்காக தான் இப்ப டிசி சொல்றத வச்சு பார்த்தா, ஓஹோ அப்ப நான் என்ன பண்ணாலும் ஒரு பழக்கடை
வியாபாரியோட பையன் தான். உங்க ஃபேமிலி அளவுக்கு எனக்கு மூளை இருக்காதுன்னு சொல்றீங்கல்ல? ஏங்க, எம்சியை பத்தி ஒரு ஆர்டிகல் வரப்போகுதுன்னு உங்களுக்கு துப்பு குடுத்ததே நான் தானங்க. அதை வச்சு தானே நீங்க அதை சமாளிக்கிற மாதிரி வேற ஒரு எவிடன்ஸே ரெடி பண்ணீங்க. இவ்வளோ பண்ணியும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வராம நானும் உங்க பையனும் சேர்ந்து பிளான் போட்டு தான் அதை கெடுத்து விட்டோம்னு நினைச்சா எப்படிங்க அப்படின்னு ப்ராசிக்யூட்டர் உஷ்ணமாயிட்டு இருக்கப்போ, இந்த உலகத்திலேயே அந்த ஆள் ஒருத்தவனை நம்புறானா அது அவனை மட்டும்தான்டா. நீ ஏன் அவனை நம்புவான் தப்பு கணக்கு போட்டுக்கிட்டா யார் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பின்னால இருந்து ஜூனியரோட குரல். டிசியை காண்டாக்கி பார்க்கணுன்னே வந்திருக்கான். இப்ப கூடங்க ஜூனியர் டிசிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறான். அப்பா, உனக்கு என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணும்னா சொல்லிடுப்பா, இன்னமும் டைம் ஆகல, நீ எது சொன்னாலும் நான் கேட்க தயாரா இருக்கேன்னு டிசி ஜூனியருக்கு காதே கொடுக்கல. டேய் ப்ராசிக்யூட்டர், இவனை பார்க்க எனக்கு ஃபயர் ஆகுது, முதல்ல அவனை வெளியே துரத்தி விட அப்படின்னு டிசி இப்பவும் ப்ராசிக்யூட்டருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறான். என்னப்பா, சொந்த பையன் நானு, என்னை இன்னொருத்தவன்ட்ட சொல்லி வெளியே துரத்துன்ற, உன் பையன் அவனா நானாப்பா? உன் இஷ்டம் தானா? ஓகே, நானே போறேன், என்னை எவனும் வெளியே அனுப்பணுன்ற அவசியம் இல்ல அப்படின்னு வெளியே வந்த ஜூனியர் டிசியோட கார் இடத்துக்கு போறான். இன்னொரு பக்கம் நைட் டைம்ல 21 வருஷத்துக்கு முன்னால சீனியர் தங்கச்சிக்கு எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சோ அப்போ அது சாதாரண ரோடு, இப்ப அங்க பாலெல்லாம் கட்டிட்டாங்க. சிஇஓ அங்க போறான். இன்ஸ்பெக்டர் தான் உங்ககிட்ட தனியா பேசணும் அங்க வான்னு கூப்பிட்டுருக்கான். என்ன அதிசயம்டா இது, என்ன பார்த்தாலே மூஞ்ச திருப்பிட்டு போறவன் தனியாலாம் பேசணும்னு கூப்பிட்டுருக்க, அதுவும் இங்க என்ன மேட்டருப்பான்னு சிஇஓ கேக்குறான். பின்ன நீ தான் என்ன ஆர்வமா தேடிட்டு இருந்தியாமே, நான் கிடைச்சா 20 வருஷத்துக்கு முன்னால எப்படி என்ன மென்டல் ஹாஸ்பிட்டல் ஆச்சிங்களோ அதே மாதிரி இப்பயும் ஆச்சிடலான்னு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் பழைய கதையை சொல்லி நக்கல் பண்றான். பாடுறா, நம்ம துண்டு தருதலையா பார்த்தவன நானு இப்ப வளர்ந்துட்டேன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற நீ அப்படின்னு அப்போ நடந்த ஒரு குட்டி பிளாஷ்பேக்குங்க. இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே ரோட்ல படுத்து இருந்த சீனியர் தங்கச்சி மேல கார் ஏத்தி இறக்கிட்டானா. அடுத்து பொலிட்டிஷியன் அங்க வந்துருச்சா. பொலிட்டிஷியன் சொல்லி சிஇஓ வந்ததும் காருக்குள்ளேயே உட்காந்து வெளியே ஆனதெல்லாம் பார்த்தவன், வாவ் என்ன இன்ட்ரெஸ்டான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் காரை விட்டு இறங்கியிருக்கான். அது வரைக்கும் காட்டிட்டு பிரசன்ட்டுக்கு வராங்க. நீ பேசுறத பார்த்தா உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு போலியப்பா, அதான் குறிப்பா இந்த இடத்துக்கு வான்னு கூப்பிட்டுருக்க. உன்ன மாதிரி மென்டல்லாம் என்னால சமாளிக்க முடியாது, உன் அம்மாவால மட்டும்தான் சமாளிக்க முடியும். எங்க உன் அம்மா கூப்பிடாதன்னு கார்கிட்ட போய் கார் கதவை தட்டினதும் இன்ஸ்பெக்டர் தனியா பேசணும் வாந்தானே சிஇஓ கூப்பிட்டான். கார் கதவை தட்டினதும் உள்ள இருந்து பொலிட்டிஷியன் வெளியே வருது. நான் அம்மா புள்ள 2 பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா நாடகம் அப்படின்னு சிஇஓ கூப்பிட்டு வெளியே வந்த பொலிட்டிஷியன், நான் டைரக்டா மேட்ரிக்கே வந்துடுறேன், எனக்கு தெரியாம நீயும் டிசியும் சேர்ந்து என்ன பண்றீங்க? என் பையன் சொன்னான் ஜெயில இருந்த ஓனரோட சாவுக்கு காரணம் நீதானாமே, நீயும் டிசியும் சேர்ந்து பிளான் போட்டு தான் அவனை கொன்னீங்களா, அதை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்களான்னு பொலிட்டிஷியன் கேக்குது. சரி, இப்ப நாங்க 2 பேரும் சேர்ந்து அதை பண்ணதாகவே இருக்கட்டும், என்ன பண்ண போற? என்ன ஜெயில அடிக்க போறியா? நான் போனா தனியா போவனா நினைக்கிறேன், உன்னையும் கூட சேர்ப்போம் பையனையும் கூட சேர்ப்பேன். அப்புறம் இத்தனை வருஷமா ரீடெவலப்மெண்ட் பிளானுக்காக கஷ்டப்பட்டு இருக்கல்ல, அதுவும் சுக்குநூறா ஒட்டஞ்சு நாசமா போயிடும். நாமா ஞாபகம் இல்ல உனக்கு அந்த டேட்டு? அக்டோபர் 15, 2000. உன்னையும் உன் பையனையும் காப்பாத்த நான் என்னெல்லாம் பண்ணேன், அதுக்கு கொஞ்சமாச்சு நன்றி விசுவாசம் வேணா? இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கியே அப்படின்னு சிஇஓ, உங்களுக்கு மட்டும்தான் பழைய கதெல்லாம் பேச தெரியுமா, எனக்கும் பேச தெரியும்னு பிளாக் பண்றான். உடனே இன்ஸ்பெக்டருக்கு சிரிப்பு தாங்கல. டேய், நீ என்னடா பண்ண, என்ன ஹெல்ப் பண்ண கொஞ்சம் தெளிவா சொல்லு பாப்போம். சீனியர் தங்கச்சியோட பாடிய நீயா மறைச்ச, அதை நாங்க நம்புவோம்னா நினைச்சேன். உனக்கே தெரியாம அங்க ஒளிஞ்சிருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ஓனர் நீ பார்க்காதப்போ உன் காருக்குள்ள இருந்த சீனியர் தங்கச்சியோட பாடிய அங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டான் தானே, அதுல நீ என்ன சொல்ல எங்களுக்கு ஹெல்ப் பண்ண? அப்படி சொல்லி இத்தனை வருஷம் எங்க அம்மாவை ஏமாத்தின, இப்ப எங்க ஓனர் மூலியமா அந்த உண்மை தெரிஞ்சிட போதும் தானே ஜெயிலுக்கே போய் அவனை கொன்ன, அதாவது அவனை தற்கொலைக்கு தூண்டி விட்ட. ஆனா எனக்கு ஒண்ணுதான்ப்பா புரியல, எப்படி நீ அங்க போறப்போ அங்க இருந்து கேமராலாம் ஆஃப் ஆச்சு, அப்படின்னா டிபார்ட்மெண்ட்ல இருக்க யாரோ உனக்கு கேமராவை ஆஃப் பண்ண ஹெல்ப் பண்ணிருக்காங்க தானே அர்த்தம். யார் அதுன்னு இன்ஸ்பெக்டர் கேட்டதுமே இவன் நம்ம கிட்ட போட்டு வாங்குற ஸ்டைல பார்த்தா இவனா இந்த கேள்வி எல்லாம் கேக்குற மாதிரி தெரியலையே, யாரோ தூண்டி விட்டு கேட்க வச்சு நம்ம சொல்ல போறதெல்லாம் கேட்க தயாரா இருக்காங்களோ அப்படின்னு சிஇஓ தடால் புடால்னு இன்ஸ்பெக்டரை மடக்கி இன்ஸ்பெக்டரோட பாக்கெட்டை செக் பண்ணா மாட்டு மூலங்க சிஇஓக்கு கரெக்டா தான் கெஸ் பண்ணிருக்கான். இப்ப இன்ஸ்பெக்டரோட போன்ல சீனியர் லைன்ல இருக்காரு. அட்ரஸ் அக்க, ஏண்டா சீனியர், உனக்கெல்லாம் வேமா சூசோ எதுவும் இல்ல, ஏதாச்சும் கேட்கணும்னா டைரக்டா என்கிட்ட வந்து கேட்க வேண்டியது தானே, இவனை தூண்டி விட்டு நான் சொல்ல போறதெல்லாம் ஒட்டி கேட்டுட்டு இருக்க. ஆம்பளையா இருந்தா முன்னால வாடான்னு சிஇஓ சொல்ல, இந்த பாலத்துக்கு கீழே கொஞ்சம் தூரத்துல ஹார்ன் அடிக்கிற சவுண்டு, திரும்பினா அங்க ஒரு காரோட ஹெட்லைட் எரியுது. சீனியர் அதுக்குள்ள தாங்க உட்காந்து போன் பேசிட்டு இருக்காரு. பரவாயில்ல, உன் தங்கச்சி காணா போனா அன்னைக்கு நைட்டு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க செம்ம ஆர்வமா இருக்க போல, தெரிஞ்சே ஆகணுமான்னு சிஇஓ கேட்க, அது மட்டும் இல்லடா என்னோட சீஃபுக்கும் என்னாச்சுன்னு எனக்கு தெரியணும், அதான் நல்லா மாவு குண்டான் சைஸ்ல மண்டவோட வச்சிருக்கல, அதுல மூளைன்னு ஒண்ணு இருக்கும், அதுல நடந்ததெல்லாம் ஞாபகமும் இருக்கும்ல, சொல்லிட்டேன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, சொல்ல மாட்டேன்னு அடம் முடிச்சேனா, இதோ கொஞ்ச நேரத்துல வருவா உன் முன்னாள் காதலி, என் கையால உன்னை அரெஸ்ட் பண்ணணும்னு ஆசைதான், பாரு என்ன வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க, அவ வருவா, அவகிட்ட பதில சொல்லுன்னு சீனியர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள
இல்ல. தூரத்துல போலீஸ் காரெல்லாம் இங்க வந்துட்டு இருக்கு. சிஓவுக்கு அரெஸ்ட் ஆக போறான்னு தெரிஞ்சு போச்சா? போலீஸ் இங்க வந்து அவனை தூக்குறதுக்கு முன்னாலங்க பொலிட்டீஷியன் கிட்ட இதே மாதிரி போயிட்டு இருந்தா கூடிய சீக்கிரம் உன்னை பத்தின ரகசியம் வெளியே வந்துரும் போலயே. எதை பத்தி சொல்றேன்னு புரியல. அதான் சாகும்போது ஒருத்தவங்க கூட்டவே அந்த ரகசியத்தை எடுத்துட்டு போனாங்களே, பாத்துமா அது வெளியே வந்துற போது பஞ்சர் ஆயிடுவ அப்படின்றான். இன்ஸ்பெக்டருக்கு மூக்கு வேர்த்துருச்சு. நான் ரகசியத்தை பத்தி சொல்றான்னு தெரியலையே. ஆனா சிஓ இதை சொல்லும் போது பொலிட்டீஷியனோட மூஞ்சோ பேய் அரைஞ்ச மாதிரி ஆகுது. அப்ப ஏதோ ஒரு கட்டத்துல நமக்கு பெரிய ட்விஸ்ட் ஒன்று வெயிட்டிங்ல இருக்கு. லேடி காப் இங்க வந்து சிஓ அரெஸ்ட் பண்ணி அவ வண்டியில கூட்டிட்டு போயிட்டா. சிஓ எந்த கார்ல வந்தானோ குண்டு போலீஸ்ட சொல்லி அந்த காரை ஸ்டேஷன் எடுத்துட்டு வர சொல்றாங்க. இன்ஸ்பெக்டரும் விடாம மா இன்னும் ஏதோ ரகசியம்ட்டு போறான், என்ன ரகசியம் என்ன ரகசியம்னு கேட்டாலும் கல்லூலி மங்கி பொலிட்டீஷியனா வாய் தொண்டு சொல்றா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அந்த பேக் ஏதோ உளறிட்டு போறான், வா நம்ம போலான்னு இன்ஸ்பெக்டர் ஆஃப் பண்ணி அவங்களும் கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் குண்டு போலீஸ் எடுத்துட்டு போனார்ல சிஓட காரு, சீஃபை கொண்டது சிஓ தான் நமக்கு தெரியும், ஆனா இவங்களுக்கு தெரியாதுல்ல. அவங்க கணக்குப்படி ஒருவேளை சிஓ சீஃபை அடிச்சு அவன் கார்ல தூக்கி போட்டு அவன் சிஓ கொண்டு இருந்தானா, அதனால கார்ல சீஃபை கார்ல வச்சிருந்த மாதிரி எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு நாலா பக்கமும் வளைச்சு வளைச்சு தேடிட்டு இருக்காங்க. எதுவுமே கிடைக்கலங்க. காரே மிஸ்டர் கிளீனா இருக்கு. அதுக்குள்ள ஜூனியர் இங்க வரான். திருந்தவே மாட்டீங்கல்ல, ஏங்க எப்ப பாரு லீகலா போகாம இல்லீகலாவே எல்லாத்தையும் பாக்குறீங்க. சிஓ காரை சர்ச் பண்ண வாரண்ட் வாங்குனீங்களா? வாரண்ட் இல்லாம எவிடன்ஸையே கண்டுபிடிச்சு எடுத்தாலும் அது கோர்ட்ல நிக்க போறது இல்ல. அப்புறம் ஏன் அந்த வேலைன்னு ரூல்ஸ் ராமானுஜ கணக்கா பேசிட்டு இருக்கான். பதிலுக்கு சீனியர், ஏன்டா நீ வேற, நானே பல வருஷம் உண்மை வெளியே வர மாதிரி இருக்கு, இப்போ வருமா அப்போ வருமா வருமா வராதா அப்படின்னு நினைச்சு கவலையில இருக்கேன், கடுப்பேத்திட்டு இருக்கேன்னு ஃபீலிங்ஸை போட. இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த ஓனாய் எல்லாம் முயலை வேட்டையாடுற கதை தெரியுமா? ஒரு முயல் கூட்டத்தை ஓனாய் வேட்டையாட போதுன்னா அந்த கூட்டம் மூணா பிரியும். ஒரு கூட்டம் முயலை டைவர்ட் பண்ணும், இன்னொரு கூட்டம் முயலை சேஸ் பண்ணும், மூணாவது கூட்டம் நடக்கிற எல்லாத்தையும் தூரமா இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கும். ஒருவேளை ரெண்டாவது கூட்டத்துக்கிட்ட முயல் மாட்டல பிரச்சனை ஏதாவது ஆயிடுச்சுன்னு வைங்களேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கல மூணாவது கூட்டம் அது சரியான பாயிண்ட்ல வந்து முயலை தட்டி தூக்கும். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நமக்கு ஒரு இறை வேணும்னா சும்மா அதை பார்த்தோமா துரத்தனமான்னு மட்டும் கூடாது. எப்படி ஓனாய் கூட்டம் முயல் கூட்டத்தை தப்பிக்கவே முடியாத மாதிரி கார்னர் பண்ணதோ அதே மாதிரி கார்னர் பண்ணி பிடிக்கணும் அப்படின்னு ஜூனியர் பேடாஸா ஒரு விஷயத்த சொல்றான். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா ஏன் சொல்றதுதான் புரியலன்னு சீனியர் மண்டிய சரியா. அதுக்குள்ள ஸ்டேஷனுக்குள்ள இன்வெஸ்டிகேஷன் ரூமுக்கு போனாங்க. சிஓ விசாரிக்க உட்கார வச்சிருக்காங்க. முன்னால லேடி காப்பு உட்காந்துட்டா. இவ பேசினாலே தான் எக்ஸ் பொண்டாட்டின்னு சிஓ டாபிக்கே மாத்திடுறானே. அதனால லேடி காப் இன்னைக்கு எதுவும் பேச போறது இல்ல. அவ சும்மா அப்சர்வர் மட்டும்தான். குண்டு போலீஸ் தான் கேள்வி எல்லாம் கேட்க போறாரு. அப்சர்வேஷன் ரூமுக்கு அந்த பக்கம் கண்ணாடிக்கு பின்னால நின்னு சீனியர் அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்க உள்ள பேச ஆரம்பிச்ச சிஇஓ. இப்ப என்ன, நானும் இன்ஸ்பெக்டரும் அந்த பாலத்துக்கு மேல என்னெல்லாம் பேசணுமோ அதை தானே கேட்க போறீங்க. எப்படியும் சீனியர் எல்லாத்தையும் போன்ல கேட்டாரு. சோ நாங்க என்ன பேசணும்னு உங்களுக்கும் தெரியும். தெளிவா சொல்லணும்னா கமிஷனர் ஓனர் அவங்கள பத்தி தானே டாக் ஓடிட்டு இருந்துச்சு. அது எதுவுமே அப்படின்னு சிஇஓ அது எதுவும் உண்மை இல்லைன்னு சொல்ல வரான். அவனுக்கு முன்னாலேயே அந்த வார்த்தையை சொன்ன குண்டு போலீஸ், அதான் நான் அந்த ரெக்கார்டை கேட்டேனேப்பா, அதுல இன்ஸ்பெக்டர் மட்டும் தான் பேசிட்டு இருந்தான், நீ ஆமா இல்ல அப்படிதான் இப்படிதான் எதுவும் சொல்லி நாங்க அதை பண்ணிருந்தா என்ன அப்படின்னு தானே கேட்ட. அது இங்க அவசியமே இல்லாத ஒண்ணு. நாங்க அதை பத்தி கேட்க கூட்டு வரல, நாங்க கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுன்னு. இப்ப அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டது ஆதாரமா வச்சு கேள்வி கேட்டா அவன் எதுவுமே உண்மை இல்லைன்னு தான் சொல்லுவான். ஏன் வீணா அதை சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? நாங்க அதை கேட்க வரலன்னு வேணும்னே அவன் சொல்ல வந்த டாபிக்கை சொல்ல விடாம அவன் வாயால வேற விஷயத்த வாங்கணும்னு அவனை டைவர்ட் பண்றாங்க. அடுத்து கேட்கற கேள்வி, உனக்கு இந்த ஆயில் கம்பெனி தெரியுமான்னு. 20 வருஷத்துக்கு முன்னால டிசியோட மாமனாருக்கு ஒரு ஆயில் கம்பெனி இருந்துச்சு. ரீடெவலப்மெண்ட் பிளான்ல சிஇஓட கம்பெனியும் அந்த ஆயில் கம்பெனியும் தானே பார்ட்னர். இவங்க அந்த ஆயில் கம்பெனியை பத்தி கேக்குறாங்க. சிஇஓ இந்த கேள்வியை எதிர்பார்க்கவே இல்லையே. என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம, என்னோட பிசினஸ் ஃபீல்ட்ல இருக்க எல்லாருக்குமே அவ்வளவு பெரிய கம்பெனியை பத்தி தெரியாம இருக்குமாங்க, அந்த வகையில பார்த்தா எனக்கும் தெரியும்னு மழுப்புறான். சரி, உனக்கு ஆயில் கம்பெனியை பத்தி தெரிஞ்சிருக்குன்னா அப்ப டெபுட்டி கமிஷனரை பத்தியும் தெரிஞ்சிருக்கும் இல்ல அப்படின்னு கேட்டா, ஆமாங்க கமிஷனர் ஆக போறவரு, நேத்து கூட ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணாங்க, பெரிய பிரச்சனை ஆச்சு, சோ எனக்கு தெரியும்ன்றான் சிஇஓ. வெரி குட், அப்படியே இதையும் சொல்லு பாப்போம். 3786 உன் கார் நம்பர் தானே? நவம்பர் 5ஆம் தேதி எதுக்காக உன்னோட கார் ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்துச்சு? கமிஷனரை பார்க்கவா? இல்ல அந்த காரை நான் ஓடிட்டு வரல, வேற யாராவது ஓடிட்டு வந்தாங்கன்னு சொல்லி சமாளிக்க பார்க்காத அப்படின்னு குண்டு போலீஸ் சொல்லும் போதே பக்கத்துல இருந்து லேடி காப் உருமுறா. ஓகே 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 அவன் பேசுறதுக்கு நானே பாயிண்ட் எடுத்து கொடுக்குறேன்ல இப்படின்னு போலீஸ் சிஓ கிட்ட விளையாடுறாங்க. அத கண்ணாடிக்கு அந்த பக்கம் இருந்து பார்த்து சீனியர் நக்கல் சிரிப்பா போட்டுட்டு இருக்காரு. சேச்சா, அந்த மாதிரி கேவலமான புயலான சொல்ல மாட்டேன். ஆமா, எனக்கு கமிஷனரை கொஞ்சம் தெரியும், அவரை பார்க்க வந்தேன். எதுக்காக பார்க்க வந்தேன்னா அப்படின்னு இப்ப சிஇஓ சொல்றதுக்குள்ளயும் எப்படியும் போய் தானே சொல்ல போறான். அதை கேட்டு என்ன ஆக போகுது? ஏம்பா கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுப்பா, அனாவசியமாலாம் பேசக்கூடாதுன்னு இப்பதானே சொன்னேன். தட்டி உடனே கேள்வியை மாத்துறாங்க. அதுக்குள்ள சீனியர் இருக்க இடத்துக்கு வந்த முஞ்சு ஸ்டேஷனோட ஆபீசர், என்னடா நடக்குதுங்க, எந்த வாரண்ட்டும் இல்லாம எதுக்காக சிஇஓ அரெஸ்ட் பண்ணி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க
அதெல்லாம் முடியாது, நடக்காது, இரு இப்பவே போய் நான் சிஓ வெளியே அனுப்புறேன் அப்படின்னு இவர் தாம் தும்னு குதிக்க. தல 20 வருஷத்துக்கு முன்னால என் தங்கச்சியோட கேஸ், கடைக்கார பொண்ணோட கேஸ் ரெண்டையும் நீங்க தானே இன்வெஸ்டிகேட் பண்ணீங்க. இன்வெஸ்டிகேட் பண்ண கூட்டத்துல நீங்களும் ஒரு ஆபீசரா இருந்தீங்கல்ல. கேஸ் உங்களால சால்வ் பண்ண முடிஞ்சுதா? உங்களால அப்ப முடியாததை இப்ப முடிச்சு காட்டதான். 2 பேரும் பாடா பட்டுட்டு இருக்காங்க. சேத்த அமைதியா உட்காருங்க என்ன சீனியர் சொன்னதும் மூஞ்சி ஸ்டேஷனோட ஆபீசர் கம்முன்னு ஆயிட்டாரு. நான் தடுக்கலனாலும்பா மேட்ரி எம்சியோட காது வரைக்கும் போயிடுச்சு. எப்படியும் கூடிய சீக்கிரம் அந்த ஆள் வந்துருவான். அதுக்குள்ள இவன் ஏதாச்சும் சொல்றானான்னு பாப்போம் அப்படின்னு அவருமே இங்க உட்காந்துட்டாருங்க. ஃபுல் ஆயில் கம்பெனி டிசின்னு அந்த கதையெல்லாம் பேசினதும் ஐயோ ரொம்ப சாரிங்க, இவ்வளவு நேரமா அது உங்கள்ட்ட நான் ஆயில் கம்பெனின்னு சொல்லிட்டேன்ல. இல்ல அது ஆயில் கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. டிசியோட மாமனாருக்கு சொந்தமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. சோ இதுல எங்க கேள்வி, 20 வருஷத்துக்கு முன்னால நீ கொண்டு வந்த ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ல உன்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியும் பொலிட்டீஷியனோட ஃபவுண்டேஷனும் பார்ட்னரா ரீடெவலப்மெண்ட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் பார்க்க இன்னொரு கம்பெனி தேவைப்படுதுன்னு நீங்க எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கும் டெண்டர் விட்டீங்களா? அதுல ஒரு கம்பெனி தானே இந்த ஆயில் கன்ஸ்ட்ரக்ஷனும் அப்படின்னு இவங்க கேட்கும் போதே போன எபிசோட ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு கதையை பார்த்தோம்ல, 2000 அக்டோபர் 14 நைட்டு நடந்த கதையை. அதை மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பார்த்த சிஇஓ என்ன சொல்றதுன்னு தெரியாம சிஇஓ முடிச்சிட்டு இருக்கான். இவங்க இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் இவங்க எதை பிளான் பண்ணி இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு நமக்கு ஓரளவுக்கு புரியுது இல்ல. சிஇஓ, பொலிட்டீஷியன், டிசி இவங்க 3 பேருக்குள்ளேயும் கனெக்ஷன் இருக்குன்றத அவன் வாயால இருந்து வர வைக்கணும். 3 பேருக்கும் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க தெரியும்ன்றது என்ன பெரிய குற்றமா? அதை கன்ஃபார்ம் பண்றதுனால என்ன ஆக போகுதுன்னு கேட்கலாம். அவங்களுக்குள்ள மாறி மாறி தெரிஞ்சுக்கிறது பிரச்சனை இல்லைங்க. ஆனா அவங்களுக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்குல்ல சில விஷயங்கள், ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு மாறி மாறி ஃபேவர் பண்ணிக்கிறாங்கல்ல, அதுதான் பிரச்சனை. போதா குறைக்கு லேடி காப் சிஇஓவோட எக்ஸ் பொண்டாட்டி அவ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கா. கல்யாணம் ஆன புதுசுல அடிக்கடி சிஇஓ சரக்க போட்டாலே புலம்பி தள்ளுவானா. நானும் இவனுங்க மூலியமா ரீடெவலப்மெண்ட் பிளான சாதிச்சுக்கலான்னு இவனுங்களுக்காக எல்லா அழுக்கு வேலையும் பண்ணி கொடுத்தா பதிலுக்கு இவனுங்க எனக்கு எதுவும் பண்ண மாட்டானுங்க அப்படின்லாம். சோ நீ சொல்ற அந்த அழுக்கு வேலை என்ன வேலை, அவங்களுக்காக நீ என்னெல்லாம் வேலை பண்ணி கொடுத்த அப்படின்னு ஒரு வழியா பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. சிஇஓவும் அது இது வந்து அப்படியா சொன்ன, இந்த அளவு ஞாபக சக்தி வச்சிருக்கியம்மா? ஒன்னும் இல்ல, நான் சரக்கு அடிச்சிருக்கப்பலாம் இந்த மாதிரி சொன்னல, இந்த மாதிரி எல்லாம் கெத்தா பேசினா நீ என்ன பார்த்து இம்ப்ரெஸ் ஆவான்னு, நடக்காத ஒன்ன நடந்த மாதிரி நான் உங்ககிட்ட பொய் சொன்னேன்னு அந்த பெல்ட்டி அடிச்சிட்டான். அதுக்குள்ள நல்லா சோறு கிடைக்காத ஸ்னோ பொம்மை மாதிரியே ஒருத்தர் இருப்பான்ல எம்சி, அவன் வந்துட்டாங்க. யாரை கேட்டு இப்படி எல்லாம் பண்றீங்க, எதை வச்சு இப்படி எல்லாம் பண்றீங்க, அந்த ஆள் எவ்வளவு பெரிய மனுஷன், எவிடன்ஸே இல்லாம நீங்க எப்படி அவனை கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு ஆட்டையை கழிச்சு சிஇஓவை அவ்வளவு மரியாதையா இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போறான். பட் இந்த மரியாதைக்கு பின்னாலையும் ஒரு மஜா மேட்டர் இருக்கு. சிஇஓ கார் கிட்ட வரைக்கும் கூட்டு போன எம்சி, இந்த உலகத்துல யாரும் யாருக்கும் உதவியை சும்மா பண்ண மாட்டாங்கப்பா. உனக்கு 2 எபிசோடுக்கு முன்னால ஒரு மெயில் வந்துச்சுல்ல, ஜெயில நீ ஓனரை பார்க்க போனப்போ அங்க ரெக்கார்டான ஃபுட்டேஜ் எல்லாம் அதை யார் உனக்கு அனுப்புனான்னு நினைச்ச, இந்த பிகால்ஸ் தான் அனுப்பியிருக்கான் போலங்க. அதனால உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒன்று தேவைப்படும், போன் பண்றேன், போன் எடுன்னு பிளாக்மெயில் பண்ணிட்டு போயிட்டானா. அடுத்து சிஇஓ அவன் கார் எடுக்கல, என்ன இருந்தாலும் குண்டு போலீஸ் தானே இந்த காரை ஸ்டேஷன் கொண்டு வந்தாரு. அதுல மைக்கோ ஜிபிஎஸ்ஓ செட் பண்ணிருந்தானுங்கன்னா சோ காரை மாத்திட்டு வேற ஒரு கார்ல போயிட்டு இருக்கான். அப்படி இருந்தும் ஒரு கார் இவனை ஃபாலோ பண்ணிட்டு வருது. அதே சமயம் சிஓக்கு கிரைம் சீனுக்கு வா அப்படின்னு டிசி கிட்ட இருந்து மெசேஜ் வர, அப்படி என்னடா அந்த இடம் உங்களுக்கு வாரி குத்துச்சு, ஊரா கூமுட்டையும் அங்க வான்னு சாவடிக்கிறீங்களேடா, இதுல பின்னால வரவன் வேற அப்படின்னு சிஇஓ போன்ல பேசிட்டு இருக்க டிசி கிட்ட. பின்னால எவனோ ஃபாலோ பண்றான்லாம் சொன்னதும் எனக்கு தெரியாது, எப்படியா தட்டி விட்டு வா, நானும் இப்பதான் வீட்டுல இருந்து கிளம்புறேன்னு இவர் கார் எடுத்துட்டு கிளம்புறாரு பாருங்க. டிசிக்கு பின்னாலையும் ஏதோ ஒரு கார் ஃபாலோ பண்ணிட்டு வருது. ஒரு பக்கம் சிஇஓ ஃபாலோ பண்றது யாருன்னு பார்த்தா சீனியரும் லேடி காப்பும், இன்னொரு பக்கம் டிசியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது சீனியரோட கார்ல ரெஸ்டாரண்ட் பொண்ணு. 2 பேரும் 2 காரையும் என்னதான் முக்கிய ஃபாலோ பண்ணாலுங்க நேக்கா டேக்கா கொடுத்துட்டு சிஇஓ டிசி அவங்க 2 பேருமே தப்பிச்சிட்டாங்க. என்னங்க இப்படி ஆகி போச்சு, அப்படி என்ன முக்கியமான விஷயம் பேச போறானுங்க, இனிமேல் என்ன பண்றதுன்னு லேடிகா புலம்புறா. இனிமேல் என்ன பண்றது, ஜூனியர் நம்மள கான்டாக்ட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சீனியர் புரியாம என்னமோ பேசுறாரா. இத புரிய வைக்கிறதுக்கான கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நடந்த பிளாஷ்பேக். சிஇஓ ஸ்டேஷன்ல இருந்து வெளியே போனதும் அங்க போன ஜூனியர் சிஇஓவை இல்லீகலா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் விசாரிச்சிட்டு இருக்காங்கன்னு எம்சி கிட்ட கோத்து விட்டது இவன் தாங்க. இவருக்கு எல்லாத்தையும் லீகலா பண்ணுமா, இல்லீகலா எதையும் பண்ணக்கூடாதான். சரி நினைச்சதை சாதிச்சிட்ட, இப்ப எதுக்குடா வந்திருக்கேன்னு சீனியர் கேட்டிருக்காரு. நான் தான் உங்கள்ட்ட சொன்னல அந்த கார்னர் மேட்டரை பத்தி, அதைத்தான் இப்ப நம்ம பண்ண போறோம். எப்படியும் வெளியே போன சிஇஓவை என் அப்பன் கூப்பிட்டு பேச ட்ரை பண்ணுவான். அவங்க சந்திச்சு பேசுறப்போ நம்மளை யாரும் ஃபாலோ பண்ணல, நம்மளை யாரும் வாட்ச் பண்ணல, நம்ம தைரியமா பேசலான்னு நம்பிக்கை வந்தாதான் உண்மை எல்லாத்தையும் சொல்லுவானுங்க. அந்த நம்பிக்கை அவனுங்களுக்கு கொடுக்கறது நம்ம கையில தாங்க இருக்கு. நான் ஏற்கனவே ரெஸ்டாரண்ட் பண்ணிக்கிட்ட சொல்லிட்டேன், டிசியோட வீட்டுக்கு வெளியவே இரு, அவர் கார் வெளியே வந்தா அதை ஃபாலோ பண்ணுன்னு. அதே மாதிரி சிஇஓ போறான்ல, நீங்களும் லேடி காப்பும் அவனை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ற மாதிரி நடிச்சா போதும், அவனுங்களே ஏதாவது ஒரு இடத்துல உங்களை கட் பண்ணி விட தான் பாப்பானுங்க. கட் ஆயிக்கோங்க, இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவனுங்க நம்பிக்கையோட உண்மையெல்லாம் பேசுவானுங்க இல்லையா. அப்ப எப்படியாவது அவனுங்க பேசுறத நான்
கண்டுபிடிச்சிடுறேன். அதை எப்படி பண்ண போறேன்னு இன்னமும் எனக்கு தெரியல. ஆனா ஏதாச்சும் ஒண்ணு பண்றேன். எனக்கு என்ன தெரியுதோ கூடிய சீக்கிரம் அதை உங்களுக்கு கான்டாக்டும் பண்ணி சொல்றேன் அப்படின்னு ஜூனியர் சொல்லிட்டு போயிருக்காங்க. இனிமேல் சீனியர் பண்ண வேண்டிய ஒன்னே ஒண்ணு, ஜூனியர் இவரை கான்டாக்ட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதோட அந்த பக்கம் சீனியர் தங்கச்சியோட ஆக்சிடென்ட் அந்த இடத்துக்கு போனான். டிசி கார்ல உட்காந்துருக்கான். சிஇஓ அவனோட காரை விட்டு இறங்கி இந்த காரை நோக்கி ஸ்லோ மோஷன்ல நடந்து வந்துட்டு இருக்கான். அப்படியே 21 வருஷத்துக்கு முன்னால நடந்த இடிய இறக்குற ட்விஸ்டுங்க நம்ம இதுக்கு முன்னால பார்த்த வரைக்கும். இன்ஸ்பெக்டர் சீனியர் தங்கச்சிக்கு மேல காரை ஏத்தி அங்க வந்த பொலிட்டீஷியன், அதுக்கப்புறம் தானே சிஇஓ வர வச்ச மாதிரி நம்ம காட்டினாங்க. ஆனா அதுக்கு முன்னாலேயே டிசி பொண்ணு ஆக்சிடென்ட் பண்ணி போட்டு தள்ளினதும் இவனுமே இவனுக்கு ஹெல்ப் பண்ண சிஇஓ தாங்க அங்க வர வச்சிருக்கான். அதனாலதான் 2வது தடவை அதே இடத்துக்கு சிஇஓ வந்ததும் அட 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 என்ன இன்ட்ரெஸ்டான சீனா இருக்கு அப்படின்னு சொல்லியே இருக்கான். இதை யோசிச்சுக்கிட்டே சிஇஓ கமிஷனரோட கார்ல வந்து ஏறிட்டானா. இதை யோசிச்சுக்கிட்டே சிஇஓ டிசியோட கார்ல வந்து ஏறிட்டானா. சிஇஓ அவன் காரை விட்டு இறங்கி இங்க வரதுக்கு முன்னாலேயே உன் போனெல்லாம் கார்லயே வச்சுட்டுவான்னு டிசி சொல்லிருப்பாப்புல. என்ன மட்டும் சொன்னீங்க, நான் ரெக்கார்ட் பண்ணிடுவேன்ற பயம் தானே. இப்ப நம்ம பேசுறத நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டா சோ உங்க போனை கொடுங்கன்னு சிஇஓ கேட்க, இதை ரெக்கார்ட் பண்ணி நான் என்னடா பண்ண போறேன், அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு டிசி சொன்னாலும் ரீசெண்டா எனக்கு முதுகுல குத்து வாங்கி வாங்கி வலிக்குதுங்க, சமாளிக்க முடியல. இப்படிதான் ஓனர் வாயை திறந்துட்டா உங்களை பத்தின உண்மை வெளியே வந்துரும்னு நீங்க எல்லாத்தையும் பக்காவா பிளான் போட்டு குத்துதானே. நான் ஓனருக்கு தற்கொலையை தூண்டவே அங்க போனேன். கேமராலாம் ஆஃப்ல இருக்கும் நீங்க. ஆனா நான் அங்க போய் என்னெல்லாம் பண்ணணும், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எனக்கே எவனோ ஒருத்தன் மெயில் அனுப்புறான். அப்புறம் நான் யாரை நம்புறது இப்படின்னு சிஇஓ புலம்பா. இதுல பியூட்டி 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 என்னன்னா, இவங்க பேசிக்கிற எல்லாத்தையும் இதுக்கு முன்னால சீனியர் பாலத்துக்கு பக்கத்துல ஒரு இடத்துல கார்ல உட்காந்து இருந்தாருல்ல, அதே மாதிரி ஜூனியர் ஒரு கார்ல உட்காந்து ஒட்டி கேட்டுட்டு இருக்கான். எப்படின்னா இந்த எபிசோட்லயே ஒரு சீன்ல டிசியோட வீட்டுக்கு போன ஜூனியர் டிசி கிட்ட திட்டெல்லாம் வாங்கிட்டு திரும்ப கிளம்புறப்போ டிசியோட கார் கிட்ட வந்தானே, காருக்குள்ள மைக்க செட் பண்ணிட்டாங்க. அது மூலியமா அவங்க பேசுறதெல்லாம் இவனுக்கு தெளிவா கேக்குது. சிஇஓ அவன் வாயாலேயே ஃபர்ஸ்ட் உண்மையை போட்டு உடைச்சிட்டான். ஓனரை நீங்க கொல்ல சொல்லிதான் நான் அங்க போனேன்னு. அதை கேட்ட ஜூனியருக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அங்க காருக்குள்ள சிஇஓ இதெல்லாம் சொன்னதும் நான் என்னப்பா பண்றது, நல்லா மீஷோல ஆர்டர் பண்ண மிக்கி மவுஸ் மாதிரியே இருக்கான்ல எம்சி, அவன் தான்ப்பா எனக்கே தெரியாம இந்த ஃபுட்டேஜை ரெக்கார்ட் பண்ணி என்னெல்லாம் கூட பிளாக்மெயில் பண்ணான். அதுக்காக தான் என்னோட ஹியரிங்ல அவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்தப்ப கூட அவனை காப்பாத்துற மாதிரி நான் நடந்துக்க வேண்டியதா போச்சு. இனிமேல் எம்சி இருக்க இருக்க நமக்கு பிரச்சனை தான். அவனை முடிச்சு விட ஏதாச்சும் வழி இருந்தா பாரு அப்படின்னு டிசி அசால்ட்டா ஒரு பேச்ச போட்டதும் நீங்க என்ன எல்லாரையும் சீஃப் மாதிரி ஒரு கேன பையன் நினைச்சுக்கிட்டீங்களா? சீஃப் தான். ஏங்க நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் பேசணும். இந்த இடத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டதும் உடனே வந்துட்டான். போட்டுதல்ல ஈஸியா இருந்துச்சு. இதே மாதிரி எம்சியை கூப்பிட்டா வருவானாங்க. என்னங்க பேசுறீங்கன்னு இவனுங்க பண்ண கூத்த இவனுங்களே வாக்கு மூலமா கொடுத்துட்டு இருக்கானுங்க. இதோட வாட்ச் முடிஞ்சுதா? இல்ல, இப்பதாங்க என்ன ஸ்டேஷன்ல கூப்பிட்டு விசாரிச்சானுங்க. ஆயில் கன்ஸ்ட்ரக்ஷனோட பேரெல்லாம் எடுத்துட்டு வரானுங்க. அடுத்து ஹியரிங் வைக்கிறப்போ இதை பத்தி ஏதாச்சும் கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. இந்த வாட்டி நீங்க கண்டிப்பா கமிஷனர் ஆகியே தீரணும். அப்பதாங்க என்னோட ரீடெவலப்மெண்ட் எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கும். 2வது, இனிமேல் நான் எப்ப போன் பண்ணாலும் தவறாம எடுத்துருங்க. ஆனா பொலிட்டீஷியன் கால் பண்ண எடுக்காதீங்க. ஏன்னா அவளும் அவ பையனும் ஓனரை நம்ம தான் கொலை பண்ணமோன்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன எனக்கு தெரியாம நீயும் டிசியும் எனக்கு பின்னால ஏதாச்சும் பிளான் போடுறீங்களான்ற அளவுக்கு கேட்டா. அதான் சொல்றேன்னு டிசி அந்த கதையை சொன்னா. நீ அவகிட்ட என்ன சொன்னியோ எனக்கு தெரியாது. ஆனா நம்ம என்ன பண்றது, ஓனரை கொன்னுதானே ஆகணும். அப்பதானே நம்மளை பத்தின உண்மையை அவன் சொல்லாம வாய் அடைக்க முடியும். எதுக்கு இப்ப அந்த உண்மையை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு, நான் நேத மறந்து பல வருஷம் ஆயிடுச்சு. நீ கிளம்புன்றான் டிசி. ஜூனியருக்கு வேற இங்க பதட்டமா இருக்கு. யோ இவ்வளவு சொல்லிட்ட, அந்த உண்மை என்னன்னு சொல்றியா? அப்பதான் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு. சொல்லுவானுங்களா சொல்ல மாட்டானுங்களான்ற தவிப்பு ஓடிட்டு இருக்கப்போ சிஇஓ அவன் வாயாலேயே ஞாபகம் இல்லையா, நான் கேட்டதுலயே ஒரு இன்ட்ரெஸ்டான ஸ்டோரி என்ன தெரியுங்களா? நான் ஓனரை கொல்ல போனப்போ அவன் ஒரு கதை சொன்னான். அக்டோபர் 15, 2000 அன்னைக்கு நைட்டு இதே இடத்துல அவனும் ஒளிஞ்சிருந்து எல்லாத்தையும் பார்த்திருக்கான். என்னன்னு தெரியுமான்னு சிஇஓ கேட்ட. ஓ ஓனர் அங்க இருந்தானா? நான் சீனியர் தங்கச்சி ஆக்சிடென்ட் பண்ணதான் அவன் பார்த்தானா அப்படின்னு கடைசியா கமிஷனர் அவன் வாயாலேயே அவன் தான் சீனியர் தங்கச்சிய ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னன்றத கேஷுவலா சொல்லிட்டான். இத ஜூனியரும் கேட்டுட்டான். ஐயோ போன 2 எபிசோடா தானே சீனியர் நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தான். நீ நினைக்க முடியாத ஒரு விஷயத்த உன் ஃபேமிலி ஆளுங்க பண்ணியிருந்தா நீ ஃபேமிலி பக்கம் நிப்பியா இல்ல நியாயம் பக்கம் நிப்பியான்னு அவனுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது? அவன் வேற இப்ப நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பானே அப்படின்னு மொத்த நம்பிக்கையும் சுக்கு நூறா உடஞ்சு போய் கையில சுத்தி ஒன்னு எடுத்துக்கிட்டு ஜூனியர் காரை விட்டு இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறான். இருக்க கோவத்துல நேரா போய் அப்பாவை போட்டு தள்ளிடுவானோ அப்படின்னு நம்ம திங்க் பண்ணும் போதே எபிசோட் முடியுதுங்க. ஒரு வழியா கிட்டத்தட்ட எல்லா உண்மையும் வெளியே வந்துருச்சு. கமிஷனர் அவன் வாயாலே உண்மையை ஒத்துக்கிட்டான். ஆனா பாருங்க அது எல்லாருக்கும் முன்னாலே நடக்கலையே. அந்த மேட்டர் ஜூனியருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. சீனியர் கேட்ட மாதிரி அவன் அப்பா பக்கம் நிப்பானா இல்ல உண்மை பக்கம் நிப்பானான்னு தெரியல. இன்னும் 2 எபிசோட் தாங்க. அடுத்த 2 எபிசோட்ல எல்லா கேள்விக்குமான பதிலும் நம்ம கிடைச்சிரும். சீரீஸையும் முடிச்சு விட்டுடலாம். மின்னல் வேகத்துல அந்த 2 எபிசோட வந்துடுறேன். சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.